பேட்டி கொடுக்க முடியுமா? முடியல. கேம்பாபி மஸ்ஜிதுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறார் அந்த மஸ்ஜிதுடைய பிரச்சனைக்கு அப்புறம். உண்மைதானே? மோடியையும் பயப்பட வைத்தது எஸ்டிபிஐ, அமித்ஷாவை அடக்கி வாசிக்க வைத்தது எஸ்டிபிஐ, யோகியின் அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தியது எஸ்டிபிஐ. ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சியிலும் எஸ்டிபிஐ இப்பொழுது பெருமிதமாக சொல்கிறோம். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் எஸ்டிபிஐ. இறைவன் நாடினால் RSS இல்லாத இந்தியாவை உருவாக்குவது எஸ்டிபிஐ என்பதை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர்களுக்கும் செயல்வீரர்களுக்கும் உங்களது பணிகள் சிறக்க, மென்மேலும் சிறக்க மனதார வாழ்த்தி பாராட்டுகளையும் கொடுத்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த வேண்டி நன்றி. சிறப்புரையாற்றிய தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஃபைசல் ரஹ்மான் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்ற இருக்கிற ஹுசைன் அவர்களே, வழக்கறிஞர் வேலு உபேந்திரன் அவர்களே, எம் ஃபாயிஷா சஃபீகா அவர்களே, தஸ்லீமா ஷெரீப் அவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மண்டல தலைவர் அமீர் பாஷா அவர்களே, இங்கு இந்த கூட்டத்தை காண வந்திருக்கிற அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எஸ்டிபிஐ கட்சி 14 வருடம் கடந்திருக்கிறது. எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் சொன்னது போல ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு நிறைய சகோதரர்கள் தியாகம் செய்து உருவாக்கி இன்று வட இந்தியா முழுவதும் மிகவும் எழுச்சியுடன் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது எஸ்டிபிஐ. இன்று இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனையான பாசிச RSS சங்க பரிவாரங்கள் இந்தியாவிற்கு மிகப்பெரிய இந்திய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, சிறுபான்மையினருக்கு யார் எதிரி என்றால் RSS. இந்தியாவில் மக்களுக்கு யார் எதிரி என்றால் RSS. ஆனால் அந்த RSSும் பாஜகவும் ஒரு சாரரை பயத்துடன் பார்க்கிறது என்றால் இந்தியாவில் எஸ்டிபிஐ கட்சி. இந்தியாவுக்கே எதிரி RSS பாஜக. ஆனால் அவர்களுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது எஸ்டிபிஐ கட்சி. நமக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது இந்தியாவில், ஒரு MP கூட கிடையாது. ஆனால் பயப்படுகிறான் RSS. இந்தியாவில் கொரோனா காலங்களாகட்டும், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களாகட்டும், ரத்தம் கொடுப்பது ஆகட்டும், அனைத்திலும் முன்னிலைமை நிற்பது எஸ்டிபிஐ கட்சி. கொரோனா காலத்தில் அவர்கள் 2500 உடல்களை தமிழ்நாடு முழுக்க அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போட்டியே எஸ்டிபிஐ தான். எந்த பாடியை நாங்கள் எடுக்கிறதா நீங்க எடுக்கிறதா அப்படின்ட்டு சர்ச்சை வந்து மேல மாநிலத்தில் போய் அதை முடிவு செஞ்சு இவங்க இந்தந்த விஷயங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி வந்தது இதுல தான். அதே போல நாங்கள் கோடிக்கணக்கில் பேரிடர்கள் நிவாரண உதவி செய்தால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஒரு பக்கம் நிவாரண உதவி,
எஸ்டிபி கட்சி ஒரு பக்கம் நிவாரண உதவி. அப்ப எங்களுக்கு ரத்தம் கொடுப்பதில்ல. இது எல்லாத்துக்கும் ஏது போட்டியா வந்து நிற்கிறதுன்னு பார்த்தா எஸ்டிபி கட்சி தான். எங்களுக்கு சேவை செய்வதில் போட்டியாக வந்து நிற்கிறது எஸ்டிபி கட்சி. என்று சொன்னார் பிபிசி, அதாவது 27 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை தருவேன் என்று சொன்னார். அதை அமல்படுத்துவேன் என்று சொன்னார் பிபிசி. அதை எதிர்த்து முதலாக இந்திய வரலாற்றிலே பார்ப்பனர்கள் ரோட்டிற்கு வந்தார்கள் என்றால் அதற்கு தான் முதல்ல ரோட்ல வந்தது எதுக்குன்னு சொன்னா பார்ப்பனர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ அல்ல, இந்தியாவில் உள்ள ஓபிசி எம்பிசி பிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது கூடாது என்று சொல்லி ரோட்ல இறங்கி இடஒதுக்கீட்டை கூடாது என்று சொல்லி போராடியவர்கள் பார்ப்பனர்கள், அதாவது இன்றைய பாஜக RSS காரர்கள். அத்வானி பார்க்கிறார் இதை எப்படி மடை மாற்றுவது என்று சொல்லி அப்பொழுதுக்கு கிடப்பில் உள்ள இந்த பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுக்கிறார். ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒருவர் செங்கலை கொண்டு வாங்கள் என்று சொல்கிறார். ரத யாத்திரை நடத்துகிறார். ரத்த வெள்ளத்தில் வட இந்தியா தத்தளிக்கிறது. இந்த 27% இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் அமல்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த ரத யாத்திரை திருப்பி கொண்டு வந்த பிறகு முஸ்லிம்கள் அடுத்த சில வருடங்களில் இடிக்கப்பட்டது பாபர் மசூதி. அதற்கு பிறகு இந்தியாவில கலவரங்கள் சொல்லி தெரிய தேவையில்லை. ஆக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி முஸ்லிம்கள் தியாகம் செய்தார்கள் என்றால் அது உண்மை, அது மாற்று கருத்தே இல்லை. அப்பொழுதுக்கு ஒரே ஒரு மசூதி இடிக்கப்பட்டது. ஆனால் இன்று 36,000 மசூதி கையில வைத்திருக்கிறார். கேட்பதற்கு யாரும் இல்லை. ராமநவமி கலவரம் நடக்குது. ராமநவமி கலவரத்துக்கு பள்ளியாச வாசல்ல தான் போவேன் என்று அது வாசலில் நின்று கூப்பாடு போடுவது, வேகமாக மேலதாளங்களை வீசும் பொழுது சில தள்ளுமுள்ளு நடக்குது. அதுல கலவரம் பாதிக்கப்படுறாங்க. சமீப காலங்களில் முஸ்லிம்கள் 4-5 மாநிலங்களிலே இந்த கலவரம் மிக மோசமாக நடந்தது. அதற்கு பிறகு கர்நாடகா அடுத்த வருஷம் பிப்ரவரியில எலெக்ஷன் வர காரணத்தினால இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்பயே ஹிஜாப் பிரச்சனை, ஹலால் பிரச்சனை, முஸ்லிம்கள் கடை வைக்க கூடாது, அவர்கள் எந்த உடை உடுத்த வேண்டும், என்ன உணவு உங்க வேண்டும் என்று பிரச்சனை. இது எல்லாம் அப்படியே எலெக்ஷனுக்காக வேண்டி அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, அதற்காக வேண்டி நடக்குது. இது போன்ற வருஷலாக கலவரங்கள், வருஷலாக பிரச்சனைகள். சொன்னது போல 36,000 மசூதியை தன் கையில வைத்திருக்கிறார்கள். அடுத்த லிஸ்ட் வச்சுட்டு கேட்கிறாங்க. இங்க போராடிய முஸ்லிம்கள் அமைதி காத்தார். மிக முக்கியமாக ரொம்பவும் அமைதி காத்தார். ஆனால் ஒரு மசூதி தானே போயிட்டு போவதற்கு விட்டா என்ன என்று சிலர் கேட்டார். ஆனால் அவர்கள் இப்பொழுது 36,000 மசூதிகள் கையில் வைத்திருக்கிறார்கள் இடிப்பதற்கு. நமது இஸ்லாமியர்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக உயிர்நீத்துள்ளார்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னார். வெள்ளக்காரன் அனுப்புறான், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா வேணாமா? அதுக்கு 3 இந்தியா ஃபுல்லா சேர்த்து 3 முஸ்லிம்களை தான் அனுப்புகிறது. ஒன்னு காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர், அவர் ஒரு இந்த மாகாணங்களுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஒரு அரசர், சிற்றரசர் இருக்கிறார், அவர் ஒரு இஸ்லாமியர். அப்படின்னு சொல்லி 3 இஸ்லாமியர்களை இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா வேணாமனு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது யாருன்னு சொன்னா வெள்ளக்காரன் 3 முஸ்லிம்களை தான் கூப்பிட்டார். ராசா, திமுகவுடைய ராசா ஒரு மேடையில் இதை சுட்டி காண்பித்தார். அப்பேற்பட்ட தியாகங்கள் செய்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நிலை. ஆனால் இந்த காங்கிரசுக்கு, இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், மாநில கட்சிகளாகட்டும், ஒரே ஒரு அறிக்கை, ராமநவமி கலவரமா இருக்கட்டும், ஹிஜாப் பிரச்சனையாக இருக்கட்டும், ஹலால் பிரச்சனையாக இருக்கட்டும்,
மசூதி பிரச்சனையாக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் நீங்கள் போராடி கூட விடக்கூடாது என்று அந்த எவன் முன்னின்று போராடினானோ அவன் வீட்டை புல்டோசர் கொண்டு இடித்தார்கள். அப்பொழுதே கூட இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் ஒரே ஒரு அறிக்கை இல்ல, ஒரு ஆதரிச்சு எங்கே போகிறோம், யாருக்காண்டி பாடுபடுகிறோம்? இந்தியாவிலேயே வருடத்திற்கு அதிகமாக போராட்டங்களை நடத்துவது யார்? எஸ்டிபி கட்சி. காவல்துறையில் என்ன சொன்னார்கள் சில வருடங்களுக்கு முன்னால்? உங்களுக்காக வேண்டி நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை தொகுப்பெடுப்பதற்காக வேண்டி தனி டேபிள் சேர் போட வேண்டியது இருக்குது உளவுத்துறையிலே என்று சொன்னார்கள். 250க்கு மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறது எஸ்டிபி கட்சி. காங்கிரஸ் கட்சியுடைய சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி கடைசி 2013 ஐநா சபையிலே என்ன கொண்டு வருகிறார்கள்? இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். அந்த தீர்மானத்தில் இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று போராடியது எஸ்டிபி கட்சி. யாரு? டெல்லியில தமிழர்களே இல்லாத, தமிழ் பேச தெரியாத, இலங்கை பிரச்சனையே தெரியாத எஸ்டிபி கட்சியுடைய டெல்லி வாசிகளை வைத்து அங்கு ஐநா சபையை முற்றுகையிட வைத்தது எஸ்டிபி கட்சி. தமிழர்களே இல்ல, போராடணும்னா இங்கே ட்ரெயின்ல தான் போகணும். தமிழர்கள் ட்ரெயின்ல ஏற்றிட்டு போய் அங்கிட்டு தான் போராடணும். சில அரசியல் அப்படித்தான் போராடி இருக்கிறார்கள். அங்க டெல்லியில ஐநா சபையை முற்றுகை வைத்தது எஸ்டிபி கட்சி. தர்மபுரியிலே கலவரம் நடந்த போது முதலாளாக நின்றது எஸ்டிபி கட்சி. இடர்பாடுகளாகட்டும் எல்லாவற்றிலும் முதலிடமாக நிற்பது எஸ்டிபி கட்சி. தான் சொல்கிறேன், 250க்கு மேற்பட்ட போராட்டங்களை நடத்துகிறோம். 20-30க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. இந்தியா இனிமேல் இந்தியா எப்படி இருக்காதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இனிமேல் அமைதியா இருக்கு. எப்படி சிஏஏவுக்காக அனைத்து முஸ்லிம்களும் ரோட்டிற்கு வந்தார்களோ, இனி நாம் டெய்லி ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை முன்னெடுப்பதற்கு எஸ்டிபி கட்சி எப்பொழுதும் தயாராக இருக்கும் என்று கூறி, இந்த இந்தியாவை எப்பாடு பெற்றாவது நாங்கள் தூக்கி நிறுத்துவோம், பாதுகாப்போம் என்று அமித்ஷா சொல்லி இருக்கிறார். இன்னொரு 30-40 வருடங்களுக்கு என்னது பிஜேபி தான் இருக்கும். இந்த 3 மாநிலங்கள் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா ஆட்சி அமைப்பதை பற்றி நாங்கள் தீவிரமாக ஆலோசித்து வருகிறோம். ஹைதராபாத்தில் இன்று நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் பாஜக பொதுக்குழு நடக்குது. அதை டிஸ்கஸ் பண்றாங்க. 3 மாநிலத்தில் எப்படி கொண்டு வருவான் தெரியும் தானே? மகாராஷ்டிரால ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி. இந்த நாடு ஸ்தம்பித்து இருக்க வேண்டும். 8 மாநிலங்கள் ஆட்சியை கவிழ்த்தது பாஜக. இந்த நாடு ஸ்தம்பித்து இருக்க வேண்டும். மிகவும் அமைதியாக இருக்கிறது. இது பேராபத்து. போராட வேண்டியவர்கள் அமைதி காப்பது மிகப்பெரிய பேராபத்து. இந்த நாடு ஸ்தம்பிக்கவில்லை. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நமது வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எஸ்டிபி கட்சியான எங்களது தலைமை தூங்க விடுவதே இல்லை. ஒரு நிச்சயம் ஒரு காலம் வரும். இந்த மக்களுக்கு இந்த நாட்டை விட்டு பார்ப்பன சதிகார கும்பலை விரட்டி அடித்து இந்த நாட்டிலே அமைதி நிலைநாட்டுவோம் என்று கூறி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கட்சியினுடைய 14ஆம் ஆண்டு பூர்வ தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுக்கு எஸ்டிபி கட்சியின் சார்பிலே பழனி பாபா விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. உண்மையிலேயே உள்ளபடியே ஒரு பொருத்தமான விருதை ஒரு பொருத்தமான நபருக்கு அளித்தமைக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறல்ல, எஸ்டிபி கட்சி வேறல்ல. வேறு வேறான பெயர் வேண்டுமானால் இருக்கலாம் தோழர்களே.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கோரிக்கைக்காக நின்று கொண்டிருக்கிறதோ அதே கோரிக்கைகள் அதே முழக்கங்களுக்காகத்தான் எஸ்டிபிஐ கட்சியும் நின்று கொண்டிருக்கிறது என்பதிலே எனக்கு உள்ளபடியே பெருமகிழ்ச்சி. ஏதோ விடுதலை சிறுத்தை இயக்கத்திற்காக மட்டும் சொன்னதாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அந்த இயக்கம் ஒடுக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, எந்த அடிப்படையிலே ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த ஒடுக்குதலுக்கு எதிராகவெல்லாம் நாம் அத்துமீற வேண்டும். அத்துமீறி அந்த அடக்குமுறைக்கு எதிராக திருப்பி அடிக்க வேண்டும் என்கின்ற முழக்கம் தான் அந்த ஒற்றை முழக்கம். அது எஸ்டிபிஐ கட்சி செய்து கொண்டிருக்கிறது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செய்து கொண்டிருப்பது என்கிற அளவிலே எனக்கு மகிழ்ச்சி. அடித்தால் திருப்பி அடிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் நாம் திருப்பி அடிப்பதுதான் ஒரு மிகச்சிறந்த முழக்கமாக இருக்க முடியும். தோழர்களே, நான் அடிக்க மாட்டேன், நான் காந்தியம் பேசுவேன், அதெல்லாம் முடியாது, நான் வெறும் போராட்டம் தான் பண்ணுவேன், பேரளவிலான ஆர்ப்பாட்டங்கள் தான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது போராட்டமாக. நீ ஜனநாயகத்தை மதித்தால் மட்டும்தான் நான் ஜனநாயகத்தை மதிக்க முடியும். நீ மதிக்காத உன்னிடம் நீ என்ன வார்த்தையில் பேசுகிறாயோ அதே வார்த்தையால் தான் நானும் பேச முடியும் என்று விடுதலை சிறுத்தைகளும் எஸ்டிபிஐ கட்சியும் ரெண்டு பேரும் ஒரே பாணியில தான் திருப்பி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், எஸ்டிபிஐ கட்சியா இருக்கட்டும், அடித்தால் திருப்பி அடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பார்ப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல் நம்மை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே பாப்புலர் ஃப்ரண்டை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகளை பார்த்தால் அவர்கள் அச்சமோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களிடம் வாங்கிய அடி அப்படிப்பட்ட அடி. நாங்கள் திருப்பி அடித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் திருப்பி அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கான கோரிக்கை வேறல்ல, உங்களுடைய அரசியல் நடவடிக்கை வேறல்ல, எங்களுடைய அரசியல் நடவடிக்கை வேறல்ல. இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன அரசியல் தளத்திலே வாக்கு வாங்கும் போது நாம் வேறு வேறு பாதையில் பயணிக்க வேண்டியிருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சிறு நெருடல். அந்த நெருடலான விஷயங்கள் கூட போராட்ட களம் என்று வரும்போது அரசியலை தூக்கி எறிந்துவிட்டு அரசியல் மாற்றங்களுக்கு அப்பால் நாம் எல்லாம் ஒன்றாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எதிரிகள் இப்போது ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டிலே பலவீனப்படுத்திவிட்டார்கள். அதிமுக என்கிற கட்சி நமக்கான கட்சி இல்லை. ஆனாலும் அதிமுக என்கிற ஒரு இயக்கம் பலவீனப்பட்டு போனால் அந்த இடத்திலே பாஜக வந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சம். அதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் சொன்னார், அதிமுக பலவீனப்படுத்தப்பட்டு விட்டால் அது ஆர்எஸ்எஸ் வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. ஆகவே அதை போன்ற இயக்கங்கள் எல்லாம் வலிமைப்படக்கூடாது என்கின்ற முறையிலே அரசியலுக்கு அப்பாற்பட்டும் நாம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே அல்லது இந்தியாவை பொறுத்தளவில் பாஜக ஒரு மிகப்பெரிய சதிவலையை பின்னிக் கொண்டு அவர்கள் எங்கெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை அமைப்பதற்கான மிகப்பெரிய முயற்சிகளை இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் நடைபெறலாம். ஆனால் அதை முறியடிக்கக்கூடிய வகையிலே இந்த மண் பெரியார் மண் என்பதை நாம் எப்போதும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா வகையான அரசியல் போராட்டங்களிலும் அரசியல் கொள்கை ரீதியான நிகழ்வுகளிலும் நாம் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணம் என்பது நிச்சயமாக வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எஸ்டிபிஐ கட்சியும் இணைந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த விதமான மாறுபாடும் இல்லை. நிச்சயமாக ஒரு நேரத்திலே அரசியல் களத்திலும் நாம் ஒன்று சேருவோம். அதற்கான வாய்ப்புகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளிக்க வேண்டிய நன்றி கூறி கொள்கிறேன். வணக்கம். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 14ஆம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஃபைசல் ரஹ்மான் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய
சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய தமிழ் மாநில பேச்சாளர் மரியாதைக்குரிய ஹுசைன் அவர்களே, தமிழ் மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஐயா கா சேராமன் அவர்களே, மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மண்டல தலைவர் வழக்கறிஞர் வேலு குபேந்திரன் அவர்களே, விமன் இந்தியா மூவ்மெண்டினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஏஎம் ஃபாயிசா சஃபீகா அவர்களே, விமன் இந்தியா மூவ்மெண்டினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய எம் தஸ்லிமா ஷரீப் அவர்களே, வருகையில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்தினுடைய மாவீரன் தலைவர் விஜே மணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தஞ்சை மண்டல தலைவர் தப்புரே அவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் சஃபீக் அவர்களே, செயலாளர் ஃபைசல் அவர்களே, மற்றும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா துவங்கப்பட்டு 14ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது. அதற்கு முதல் கட்டமாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய அரசியலிலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்தியாவுடைய உயிர்நாடி பிரச்சனைகளிலே கவனம் செலுத்தி எல்லா விஷயங்களிலும் கவனத்தை கொடுத்து எங்களுடைய பங்களிப்பு இந்த தேசத்தில் 24/7 இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்று தேசிய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்பதை ஆரம்பத்திலே நாம் வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு போராட்ட அரசியலை மையப்படுத்தி இன்று தேசம் முழுவதுமே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. போராட்ட அரசியல், நேர்மறை அரசியல், இந்த இரண்டையுமே தங்களுடைய கருத்தாக வைத்து இன்றைய தினம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் அரசியல் வந்தால் தேர்தல் காலங்களிலே நாங்கள் பங்கெடுப்போம். மட்டுமல்லாமல் தேர்தல் காலங்கள் வந்துவிட்டு போனால் நாங்கள் உறங்கக்கூடிய கூட்டம் அல்ல. மக்களுக்கு எது என்றாலும் உடனடியாக நாங்கள் களத்தில் நிற்போம் என்று என்பதை தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்று இந்த 4 எழுத்து மந்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. 1980 இறுதியான காலகட்டங்களிலே மண்டல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கமிஷன் வந்தது. அந்த கமிஷன் ஆய்வு செய்து அவர்கள் கூறினார்கள், இந்த இந்திய தேசத்திலே 3 சமூகங்கள் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றன. ஒன்று தலித் சமுதாயம், இன்னொன்று யாதவ சமுதாயம், இன்னொன்று இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்று கூறினார்கள். அதற்கான பல்வேறு பரிந்துரைகளை வந்த மண்டல் கமிஷன் கொடுத்தது. ஆனால் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அதை செயல்படுத்துவதற்கு தயாராகவில்லை. காலங்கள் ஓடுகின்றன. 2004ஆம் ஆண்டு அல்லது 2006ஆம் ஆண்டு நீதிபதி ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கை வருகின்றது. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஏமாற்றம். ஏனென்று சொன்னால் 13 மாநிலங்களில் அவர் ஆய்வு செய்கின்றார். அத்தனை மாநிலத்தில் அவரால் ஆய்வு செய்ய முடிஞ்சு 13 மாநிலங்கள்ல ஆய்வு செய்து அவர் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்றாரு. சப்மிட் பண்ணும்போது முன்னாடி சொன்ன அந்த 2 சமூகங்கள் எல்லாமே தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் வந்து விட்டது. ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகம், இந்த முஸ்லிம் சமூகம் மட்டும் மலைவாழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூட இவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதிகாரத்திலே இவர்கள் இல்லை. அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடுகின்றன. அந்த செயல்பாட்டை அப்போதைய காங்கிரஸ் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவரிடத்திலே நீங்கள் சச்சாருடைய அறிக்கையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று முஸ்லிம்களுடைய எம்பிக்கள் ஒன்றாக போய் கேட்கும் போது, நீங்கள் காங்கிரஸ் எம்பியாக இருந்தால் நீங்கள் முன்னே வாருங்கள், நீங்கள் முஸ்லிம்களுடைய பிரதிநிதியாக இருந்தால் நீங்கள் வர வேண்டாம்,
இதில் ஒத்த கருத்து இல்லாமல் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது என்று காங்கிரஸ் தனக்கே உண்டான பாணியிலே சொல்லி அதை தவிர்க்க என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் அன்றைய தினம் அந்த அரசாங்கம் செய்தது. அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடின. அதற்கு பதில் நீதிபதி மிஸ்ரா கமிஷன் அவருடைய அறிக்கை வந்தது. எந்த முன்னேற்றமும் முஸ்லிம் சமூகத்துடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லை. அவர் சொன்னாரு, ஸ்டேட்லையும் சென்ட்ரல்லையும் 10% இடஒதுக்கீடு கொடுத்தாலும் ஸ்டேட்ல 5% இடஒதுக்கீடும் சென்ட்ரல்ல 10% இடஒதுக்கீடையும் நீங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு நீங்கள் கொடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்வதற்குண்டான அடையாளங்கள் இல்லாமல் ஆகிவிடும் என்று தன்னுடைய அறிக்கையிலே மிக தெளிவாக பரிந்துரை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் செயல்படுத்தினார்கள் ஆட்சியாளர்கள் இல்ல. அதற்கு பிறகு சில காலங்களில் 2016 நீதிபதி அமிதாப் குண்டு கமிஷன் வந்துச்சு. எந்த மாற்றமும் முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லை. இப்படித்தான் காலங்கள் ஓடினாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று சொல்வதை போல எந்த முன்னேற்றமும் இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படவில்லை. அப்போதுதான் இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதமாக 2009 அதே புதுடெல்லியிலே வைத்து இந்த சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகத்தை முற்படுத்தி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் மேலெழும்பிய ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்திற்காக, இந்த தேச மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கட்சி தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தனிநபருடைய சொத்து கிடையாது. இது தனிநபர்களுக்கான கட்சியும் கிடையாது. இது பொது சொத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதைய தேசிய தலைவர் எஸ்டிபியுடைய கட்சியுடைய தேசிய தலைவர் அபுபக்கர் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு ஒரு காலம் வரும், நாங்கள் துவக்கத்திலே நாங்கள் அரசியல் கட்சியை துவங்கும் போது சில நபர்களுக்கு துவக்கத்திலே நாங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை வரும். அவர்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையை நாங்கள் கடந்து விட்டோம். அதற்கு பிறகு அவர்கள் கூறினார்கள், அதன் பிறகு நாங்கள் தேர்தல் அரசியலிலே நாங்கள் பங்கெடுப்போம். அதற்கு பிறகு அவர் கூறினார்கள், இது படிப்படியாக வளரும். படிப்படியாக வளர்ந்து நாங்கள் இந்த அரசியல் சக்தியாக நாங்கள் உருவெடுப்போம். நாங்கள் சில நபர்களை தோற்கடிப்போம். பிறகு இறைவனால் நாங்கள் வெல்வோம் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட பல்வேறு படிநிலைகளை கடந்து இறைவனுடைய மிகப்பெரிய கருணை கொண்டு இன்று அதிகாரம் மக்களுக்கே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று எல்லா இடங்களிலும் அதிகார பலனை செய்து கொண்டிருக்கின்றது. சில கட்சிகள் இருக்கலாம், தனக்கு பின்பு எந்த தலைவரும் உருவாகிவிடக் கூடாது என்பதிலே மிக கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஆனால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய தத்துவமே அதிகார பரவல். அனைத்து நபர்களுக்கும் அதிகாரம் சமமாக பங்கீடு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், குறிப்பாக நான் தான் அடுத்த பிரதமராக வருவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லது வந்தால் வரலாம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சட்டமன்ற உத்தரப்பிரதேச சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி கூறினார், இந்த உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலில் நடப்பது 80க்கும் 20க்குமான போட்டி என்று தன்னுடைய நச்சுக்கருத்தை இந்த தேசத்திலே விதைத்தார். நட்சத்திரத்தை ஒரு மாநிலத்துடைய முதல்வராக இருந்து கொண்டு விதைத்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கூறுகின்றோம், 80% இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் 20% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் மாத்திரம் இல்லை. நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம், இந்த இந்திய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது 97%த்திற்கும் 3%த்திற்கும் எதிரான அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3% இருக்கக்கூடிய பார்ப்பனிய சக்தி 97% இருக்கக்கூடிய இந்த மக்களை அடக்கி ஆண்டு விடலாம் என்று ஒரு மிகப்பெரிய கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது. அனைத்து சமூக மக்களுடைய உதவியோடு அதற்கு காலம் சாட்சி சொல்லும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன் வரிசையில் நிற்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். இந்த இந்திய தேசத்திலேயே ஒரு மிகப்பெரிய சமகாலத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா, பிஜேபி சொல்லுது அவரை நாங்க கட்சியில இருந்து நாங்க என்ன பண்ணிட்டோம், சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இருக்கிறதே ஆக ஊதாரித்தனமான ஒரு கட்சின்னா யாருதான்? பிஜேபி தான். நீ உள்ள வைக்காம போ. இன்னைக்கு ரவுடிகளை தினசரி பொறுப்பை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு மோசமான கட்சி இருக்கும் என்றால் அது யார்? பிஜேபி தான். இதே ஒரு கலிசடையான
கட்சி. இது அந்த பொம்பளை இருந்தா என்ன, இல்லாட்டி நமக்கு என்ன? ஒரு உலக அளவில் இன்று எல்லா சமூக மக்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக வாழ்ந்து நமக்கு பல்வேறு அடையாளங்களை விட்டு சென்றிருக்கக்கூடிய மா மனிதர், மாபெரும் தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை குறித்து நீங்கள் இப்படி கூறிவிட்டு அவர்களை கட்சியிலிருந்து எடுத்துட்டோம். நீ கட்சியிலிருந்து எடுத்தா என்ன, எடுக்கலாம் என்ன அப்படின்றதா நாம கேட்கக்கூடிய கேள்வி. இன்று ஒரு ஆர்டியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டினுடைய கோ-ஃபவுண்டராக இருக்கக்கூடிய ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கைது செய்திருக்கின்றீர்கள். கைது செய்ததுக்கு இவங்க சொன்ன காரணம் என்ன? ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் ட்விட்டர்ல போட்ட ஒரு விஷயங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய விவாதமாக மீண்டும் இது வந்திருக்கு. 2018 இவர் மோசமான கருத்துக்களை ஒரு ரிலீஜியஸ் ரிலேட்டடாக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இன்று அவர் மேல ஒரு மிகப்பெரிய 153 என்று சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன்ல நீங்க வழக்கை பதிவு செய்திருக்கின்றீர்களே. இது உலக மக்கள் முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவரின் மீது நீங்க கைது செஞ்சீங்களா? நுபுர் சர்மாவுக்கு எதிராக நீங்க என்ன கைது நடவடிக்கை எடுத்தீங்க? கைது நடவடிக்கை இரட்டை நிலை, இரட்டை பாரபட்சமான நடவடிக்கை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். எப்படிப்பட்ட மோசமான ஆட்சியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இப்படிப்பட்ட நபர்கள் தான் இன்று கோர்ட் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நுபுர் சர்மா பற்ற வைத்த தீ இந்த தேசம் முழுவதுமே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்று ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி சொல்கின்றார். நாங்கள் அந்த நீதிபதிக்கு ஒன்று சேர்த்து சொல்றோம். நீங்கள் சொன்னது மாத்திரமல்லாமல் இவர்கள் பற்ற வைத்த நெருப்பு வெறும் இந்தியாவை மட்டுமல்ல, இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த எப்போது இவர்கள் 8 வருட காலமாக தனிநபர் அல்ல, நுபுர் சர்மா என்று சொல்லக்கூடிய தனிநபர் அல்ல, பிஜேபி எப்போது இந்த பொறுப்பை எடுத்ததோ அப்போதிலிருந்தே இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களும், எல்லா மசோதாக்களும் பாருங்க, ஏதாவது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஏதாவது விவாதிக்கப்பட்டிருக்கா? கல்வி சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டிருக்கா? பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டிருக்கா? எல்லாமே வகுப்புவாத அரசியல், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிளவாதத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு முஸ்லிம்களை பொது எதிரியாக காட்டக்கூடிய வேலையை இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியுடைய பின்னணியில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம். இந்த சட்டம் யாரு வேணா இந்தியாவுக்குள்ள வரலாம், யாரும் வரக்கூடாது, முஸ்லிமாக நீ வரக்கூடாது. இந்த சட்டம் சொல்வது இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக மதத்தை அளவுகோலாக வைத்து ஒரு சட்டத்தை இயற்றிய ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அது இந்த கூட்டம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனதருமை சமூகமே, எனதருமை இந்து சமூகமே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் முஸ்லிம்களுக்கு எதிரானது மாற்றமல்ல. சிஏஏ என்ஆர்சி என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் எதிரானது கிடையாது, மாறாக இது இந்துக்களையும் பாதிக்கக்கூடிய சட்டம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்துக்களை பாதிக்கும் என்பதை என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க. கணக்கெடுப்பு எடுக்கும் போது அந்த அதிகாரிகளுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அதிகாரிக்கு வேண்டப்படாதவன் அது பாசிச சங்கி கூட்டமாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்ல இருந்து பேரை விட்டுருவான். அப்ப யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இல்லையோ அவர்கள் எல்லாம் அரசாங்கத்துல போய் நான் இந்த இந்திய நாட்டை சார்ந்தவர் அல்ல, நான் பங்களாதேஷ்ல இருந்தா வந்திருக்கேன், அண்டை நாடுகள்ல இருந்தா வந்திருக்கேன், பூட்டான்ல இருந்தா வந்திருக்கேன், நேபாள இருந்தா வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்கள் நான் இந்த இந்திய நாட்டை சார்ந்தவர் அல்ல, இந்த லிஸ்டனுடைய பேர் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு அவர்கள் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது சொல்லுங்கள், இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் எதிரான சட்டமா குடியுரிமை திருத்த சட்டம் என்பது? மாறாக அதையும் தாண்டி இந்துக்களுக்கும் இந்த சட்டம் என்பது எதிரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஹைதராபாத்திலே RSS பிஜேபியுடைய ஒரு தேசிய செயற்குழு என்று இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றது. இவருடைய பிளானிங் என்ன அப்படின்னா, சவுத் இந்தியாவில எப்படி இந்த அரசியலை நாம் பிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆபரேஷன் திராவிடம் அப்படின்ற பெயர்ல நீண்ட காலத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண திட்டத்துடைய பின்னணியில தான் சமீபத்தில் நடக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கேரளாவை மையப்படுத்தி, பெங்களூரை மையப்படுத்தி, தெலுங்கானாவை மையப்படுத்தி, ஹைதராபாத்தை மையப்படுத்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அந்த பொதுக்குழுவிலே பல்வேறு விதமான தீர்மானங்கள், நகைச்சுவையான பல்வேறு விதமான தீர்மானங்களை எடுத்திருக்காங்க.
நம்ம காங்கிரஸ் கட்சியை பார்த்து சிரிக்க கூடாது, அவருடைய தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இந்தியாவில் எது நடந்தாலும் காரணம் யார் தான்? ஜவஹர்லால் நேரு தான். இந்தியாவில் எது நடந்தாலும் அது அவரால் தான் நடந்துச்சு, அவரும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்றும் பிஜேபி செய்யக்கூடிய அரசியல் என்னது? நேருவை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை நோக்கி கையை உயர்த்தக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு போராட்ட களங்களிலே முன்வரிசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்று பல்வேறு சட்டங்களின் மூலமாக ஒடுக்கப்படுகின்றார்கள். தீஸ்தா செலவாட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனித உரிமை போராளி, ஒரு பெண் போராளி 2002 குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆறுதலாக, அவர்கள் பாதிக்கப்பட்ட பிறகு சட்ட ரீதியான உதவியும் மனித உரிமை ஆர்வலர் என்ற அடிப்படையில் எல்லா வழிகாட்டுதலும் யார் கொடுத்தார் என்றால் பல்வேறு நபர்கள் மிக முக்கியமானவர்கள் கொடுத்தாலும் தீஸ்தா செல்வார் ஒரு மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்றார். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே இன்று இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது? இந்த வழக்குல சமீபத்தில் அந்த தீர்ப்புல இந்த வழக்குல மோடிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டுச்சு. உத்தரவிட்ட மாத்திரத்திலே அடுத்த நாள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்கள் மீது வழக்குகளை போட்டு இன்று இவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அது தீஸ்தா செடல்வாட்டாக இருக்கட்டும், ஸ்ரீகுமாராக இருக்கட்டும், இவர் யாரு? IPS முன்னாள் அதிகாரி. இப்படி எல்லாமே இந்த அரசாங்கத்தின் மூலமாக, ஒரு அதிகாரத்தின் மூலமாக இவர்கள் தவறான முன்னுதாரணமாக இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். RSS என்பது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை என்பதை 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு தலைமுறையாக நாங்கள் இந்த தமிழகத்திலும் சரி, இந்திய தேசத்திலும் சரி, நாங்கள் மக்களுக்கு வகுப்பெடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் கூறும் போதெல்லாம் எங்களை பார்த்து ஏளனமாக சொல்லியவர்கள், என்னப்பா பிஜேபி வருன்ற, RSS வருன்ற, ஆட்சிக்கு வருன்ற, நம்ம எல்லாம் ஒண்ணுலாம் ஆக்கி வாங்குன்ற அப்படின்ட்டு 100 அடி கப்பல் கட்டும் போது அந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் பார்த்து சிரித்தார்களோ அப்படியெல்லாம் எங்களை பார்த்து ஏகமாக பேசிய நபர்கள் எல்லாம் இங்கு சொல்கின்றார்கள், நீங்க சொன்னதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். என்றால் இன்று இந்த RSS என்பது மக்களுடைய மனநிலை என்பதை தாண்டி இந்த அரசாங்கம் மாறி இருக்கின்றது. RSS பேர் அல்ல, அரசாங்கம் பேர் அல்ல, RSS தான் அரசாங்கம். அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இங்கே அனைத்தும் செயல்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலக அளவிலே ஒரு ஆட்சியை பார்த்து காலி துப்புகிறோம். உலக அளவுல எல்லா விஷயங்களையும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நுபுர் சர்மாவுடைய விஷயத்துல உலக அளவுல காலி துப்பிய சம்பவங்களை பார்க்க முடிஞ்சு. CA/NRC நடைமுறைப்படுத்தும் போது உலக அளவில் கடுமையான கண்டனங்கள் வந்துச்சு. அதே போல நம்முடைய தேசத்தினுடைய பிரதமர் பஞ்சாப்க்கு ஜனவரி 5ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்துக்காக போறார், மாநாட்டிற்காக போறார். கூட்டம் வரல, என்ன வரல? கூட்டம் வரல. உடனடியாக அங்கே ஒரு பெரிய திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் ஓட்டி இடையே வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே திரும்ப போறாரு. விவசாயிகளுடைய போராட்டத்துல விவசாயிகள் என்ன பண்றாங்க, இப்படி எங்களை செய்து விட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு பாரத பிரதமர் உலக அளவுல இவர் செய்த அரசியல் அசையப்பட்டு இந்தியாவில் நின்றது. இவரெல்லாம் ஒரு பிரதமரா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களிலும் அரசியல் செய்யக்கூடிய நபர்களாகத்தான் என்று இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கொரோனாவுடைய நேரத்தில் உடல்களை கொத்தாக தூக்கி அந்த நதி இந்த நதிக்கு நதிக்கரையில் தூக்கி வீசினாங்க. இவருடைய ஆட்சி அதிகாரத்துடைய லட்சணம் இதுதான். நிர்வாகம் செய்வதற்கு தயாராக இன்றவர்கள் இல்லை, அதை காரணம் காட்டுவதற்கு, திசை திருப்புவதற்கு அவர்களுக்கு தேவைப்படக்கூடியது இந்து முஸ்லிமுடைய கலவரம், பிளவுகளை ஏற்படுத்துவது. இந்த அரசியலைத்தான் RSS துவங்கியதிலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்தியா ஒரு இனப்படுகொலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலை ஆய்வு செய்யக்கூடிய ஸ்டாண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் கூறுகின்றார்கள், உலகில் எங்கெங்கெல்லாம் இனப்படுகொலை நடந்ததோ அதற்கு பின்பு அவர் சென்று ஆய்வு செய்கின்றார். செய்துவிட்டு அவர் இந்தியாவையும் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யும் போது இனப்படுகொலைக்கு 10 விதமான ஸ்டேஜஸ், 10 படிநிலைகள் இருக்கு. அல்ல, நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? திராவிட மாடல் அப்படின்ட்டு இன்னைக்கு எதிரிகள் செய்யக்கூடிய அரசியலை கூட உங்களால் செய்ய முடியலையே. என்ன காரணம்?
அவர்கள் பக்தின்ற அடிப்படையில அவர்கள் வேலை எடுத்தாங்க அப்படின்னா இவர்களும் பக்தின்ற அடிப்படையில் வேலை எடுக்கிறாங்க. அவர்கள் எதெல்லாம் அவர்கள் இந்துக்கள் சொல்றாங்க, நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் தான். அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா அஜெண்டாஸுமே இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்களும் அதற்கு ஆதரவானவர்கள் தான் அப்படின்ட்டு பிஜேபி எடுக்கக்கூடிய அந்த பாசிச சங்க பரிவார்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலே இன்று இவர்களும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இப்படிப்பட்ட திராவிடம் இல்லாத தமிழகத்தை நோக்கி அவர்கள் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகார சண்டைக்காக இன்றைக்கு ஏடிஎம்கே நடந்து கொள்ளக்கூடிய விதம் முகம் சுளிக்கக்கூடிய விதமாக இருக்கின்றது. உனக்கு என்ன தீர்வு உன்னுடைய பொதுக்குழுல முடிவெடுக்க முடியல, நீ போய் மோடியை பார்க்க போற, அமித்ஷாவை பார்க்க போறன்னா பொதுக்குழுக்கு என்ன உரிமை இருக்கு கேட்பதற்கு தமிழகத்திற்கு உரிமை இருக்கா இல்லையா? தமிழகத்திலே அதிகமான ஓட்டிங் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஏடிஎம்கே. அவர்கள் போறாங்க, பொதுக்குழுல ஒன்றால் முடிவெடுக்க முடியல, ஆனால் மோடி எனக்கு ஒரு தீர்வை சொல்லுவாரு, அமித்ஷா எனக்கு ஒரு தீர்வை சொல்லுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட எந்த சித்தாந்தத்தையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்திலே திருப்பூரிலே ஒரு பள்ளிவாசலுடைய இஷ்யூ வேகமா நீதிமன்றம் போட்டுச்சு அப்படின்னோடைய ஒரு ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னோடைய மிக வேகமாக அதிகாரிகள் வராங்க. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் போடக்கூடிய பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்டையே மாநில அரசுகளே மதிக்க மாட்டேங்குது. இன்று முல்லை பெரியார் அணையில உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது, ஆனா நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. சிஸ்டம் என்னென்ற ஒரு விளக்கத்தை பண்றான் இவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஹைவேல இருக்கக்கூடிய கோயிலை எடுக்க வேண்டும் என்று ஒரு ஜீவோ இருக்கு, ஸ்டாண்டர்டான ஜீவோ. அது நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டதான். நீ முன்னாடி வந்துட்டியா? அந்த அதிகாரி முன்னாடி வந்துட்டாங்களா? எவ்வளவு நீதிமன்றம் சொல்லியும் கேட்காத ஏராளமான செய்திகள் இருக்கு. ஆனா முஸ்லிம்கள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இது பெரியார் பிறந்த மண், இது காமராஜர் பிறந்த மண், இது அறிஞர் அண்ணா பிறந்த மண் என்று பேசிக் கொண்டிருப்பதால் மட்டும் எந்த தீர்வையும் ஏற்படுத்திவிட முடியாது. பெரியார் பிறந்த மண் என்று சொன்ன அதே மண்ணில் தான் இந்த பிஜேபியுடைய ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்க. ஒடாங்குறிச்சி சொல்லக்கூடிய ஒரு ஏரியால ஒரு சரஸ்வதி சொல்லக்கூடிய பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கு. பெரியார் பிறந்த மண் அதனுடைய புகழை மட்டும் பாடிக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யாமல் இருந்தால் காலம் கண்டிப்பாக நம்மையும் விழுங்கிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த சித்தாந்தம் எல்லா நபர்களையும் விழுங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவரும் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஒரு வார்டு எலெக்ஷன்ல ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கிறதா இருந்தாலும் டெல்லியில இருந்து ஒரு டீம் என்ன பண்றாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு எல்லா அதிகாரங்களும் அவர் எங்களுக்கு தீர்வாக இருப்பார், இவர் எங்களுக்கு தீர்வாக இருப்பார், ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தீர்வாக இருப்பார் என்று இந்த இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கோட்டையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே ஸ்டாலின் அவர்கள் தான் பல்வேறு விஷயங்களில் முஸ்லிம் சமூகத்துடைய விஷயங்களே மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய அணிவகுப்பு அதற்கு அனுமதி மறுப்பு, ஆனால் கம்யூனிஸ்டுகள் நடத்திய அணிவகுப்பிற்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட இடத்துல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முஸ்லிம்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றனால எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதா? சிறைவாசிகளுடைய விஷயத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு ஆதிநாத குழுவை இங்கே போட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் இன்னும் அவர்கள் பழைய மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள், கோவை சிறைவாசிகள் பழைய மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். அதனால் எங்கள் வெளியில விட முடியாது அப்படின்ட்டு அபிடவிட் போறையிலே இது எப்படிப்பட்ட இறக்க நிலை என்று ஆசிபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி பாதிக்கப்படும் போது அதற்காக நீங்கள் குரல் எழுப்பவில்லை. ராமநவமி என்ற பெயரிலே 12 மாநிலங்களுக்கும் மேலாக ஒரே யூனிஃபார்ம் ஸ்டைல முஸ்லிம்களுக்கு எதிராக சமீபமாக கலவரம் நடத்தப்பட்டுச்சு. ஒரு கூட்டறிக்கையை தாண்டி எல்லா நபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை கொடுத்தாங்களே, அதுல நீங்க கூட்டறிக்கை தாண்டி இஸ்லாமியுடைய பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய நீங்க தனிப்பட்ட முறையில ஸ்டாலின் அவர்களாகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவோ நீங்க சட்டமன்றத்தில் ஏதாவது அதற்கான தீர்மானம் எடுத்தீங்களா? கண்டிப்பாக இல்லை. நுபுர் சர்மாவுடைய விஷயத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி சட்டசபையை கூட்டாங்க, அவர்களுக்கு எதிராக தீர்மானம் எடுக்கிறாங்க. சமூக நீதி காவலர் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் ஏதாவது தீர்மானம் எடுத்தீங்களா?
பல்வேறு கேள்விகள் எங்களுக்கு கேட்பதற்கு இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் 545 எம்பிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அடிப்படையில் போட்டியிடுவதற்கு எத்தனை இடம் கொடுத்திருக்கணும்? 90 இடங்கள் கொடுத்திருக்கணும். கொடுத்துச்சா இந்த அரசியல் கட்சிகள்? இல்லையே. தமிழகத்தை பொறுத்தவரை 8% அப்படின்னா 19 சீட் கொடுத்திருக்கணும். கொடுத்தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள். யாரையும் நம்பினா நாம் அரசியல் கட்சி இவர் எங்களுக்கு பாதுகாவலர் அவர் எங்களுக்கு பாதுகாவலர் என்று நாம் அவர்களுக்கு பின்னாடி ஆட்டமந்தையை போக வேண்டிய நிலை வேண்டாம். நமக்காக உருவாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தீர்விற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இவர்களுக்கு ஏராளமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எண்ணற்ற வழிகள் இருந்தாலும் கூட இன்று மக்களுடைய போராட்டங்களை இன்று இவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக குரல் எழுப்புவர்கள் யார்? உங்களுக்காக வழக்கை சந்திப்பவர்கள் யார்? நீங்கள் யாரை முன்னேற்றி விட வேண்டும்? யாரை நீங்கள் தூக்கிவிட்டால் உங்களுக்கு நன்மையோ அவரை நீங்கள் இனம் காணுங்கள். அதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி என்று கூறக்கூடிய பிஜேபி RSS செய்யக்கூடியது அனைத்துமே இந்துக்களுக்கு எதிரான செயல்பாடுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே டிமானிசேஷன் மொத்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றதற்கு அவர்கள் வைத்த ஒரு செக்கு தான். இந்தியாவுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு போராட்ட மனநிலையோடு இருக்கிறார்களா அப்படின்னு பார்ப்பதற்காக அவர்கள் எடுத்த ஒரு விஷயம் தான் என்னது? டிமானிசேஷன். ஆனால் இந்திய மக்கள் போராடுவதற்கு பதிலாக எங்க போயிருந்தாங்க? ஏடிஎம் வாசலையும் பேங்க் வாசலையும் போய் நின்னாங்க. அதை கொத்தாங்க மக்கள் இறந்தாங்களே, அதை இறந்தது இந்து சகோதரர்கள் இல்லையா? அதே போல இன்று சிறையில் அடைத்திருக்கின்றீர்கள் தீஸ்தா சடல்வான். இந்துக்களுக்கான கட்சி அப்படின்றீங்களே, அவர் யார்? தீஸ்தா சடல்வான் இந்து தானே? உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு. கௌரி லங்கேஷ் உங்களுக்கு எதிராக பேசினார் என்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தினீர்களே, நீங்கள் இந்துக்கானவர்களா? நரேந்திர தபால்கார் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர் உங்களால் சுட்டுக் கொல்லப்பட்டாரே, நீங்கள் இந்துக்கானவர்களா? அதே போல GST என்று சொல்லக்கூடிய வழி மூலமாக ஒட்டுமொத்த வணிகர்களையும் இந்துக்கள் உட்பட பாதிக்கப்பட்டார்களே, நீங்கள் இந்துக்கானவர்களாக? இப்படி எடுத்து பார்த்தோம் என்றால் இவர்கள் இந்துக்களுக்கானவர்கள் அல்ல. இவர்கள் இந்துக்களை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். இந்து சமூக மக்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை வைத்து உங்களுடைய பெயரை இன்று இவர்கள் களங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய பெயரை சொல்லி இந்து சமூக மக்களுடைய பெயரை சொல்லி நானும் இந்து என்று உங்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் இந்து அல்ல, பிராமணியவாதிகள். இவர்கள் இந்து அல்ல, இந்து ராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்தை நாங்கள் ஒரு புதிய இந்தியாவை கட்டியெழுப்ப போகின்றோம் என்று சொல்லி அதற்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள். இந்து ராஷ்டிரா என்பது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிரானது. இந்த தேசத்துடைய சட்டத்திற்கு எதிரானது. இந்த தேசம் மதச்சார்பற்ற நாடு என்று கூறினால் இவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் இந்துக்களுக்கான ஒரு நாட்டை, நாங்கள் இந்து ராஷ்டிராவை பிறப்பிக்கப் போகின்றோம் என்று கூறுகின்றார்கள். எல்லா விஷயங்களும் இவர்கள் இந்தியாவுடைய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக இவர்கள் இந்த தேசத்துக்கு பிடித்த பீடைகள், கேன்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களிலே உங்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் அரசியல் செய்தார்கள் என்றால் நீங்கள் அதற்கு தக்க பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். இன்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு புதிய இந்தியாவை என்று சொல்லக்கூடிய ஒரு கனவை நோக்கி, செயல் திட்டத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. அனைத்து மக்களுக்கும் சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு பெற்ற தேசமாக, பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை பெற்ற தேசமாக, அதிகாரம் மக்களுக்கு தான், ஆட்சியாளர்களுக்கு அல்ல என்ற நிலையை நோக்கி கண்டிப்பாக இந்த தேசத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் SDPயும் அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளையும் ஒருங்கிணைத்து முன்னணியில் நின்று நாங்கள் போராடுவோம். அப்படிப்பட்ட வசந்த காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எழுச்சி மிகு உரையாற்றிய திருச்சி மண்டல தலைவர் அமீர் பாஷா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பூம்புகார் தொகுதி செயலாளர் நூருல் அமீன் அவர்கள், தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் பாவா பெரியார் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள்.
அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் முகமது ரஃபி அவர்கள் எஸ்டிபி கட்சியின் தஞ்சை மண்டல தலைவர் தப்ரே ஆலம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிபி கட்சியினுடைய 14ஆம் ஆண்டு செயல்பாட்டின் தொடக்கம் இது. வெறுப்பு அரசியலை முறியடிப்போம், மக்கள் அரசியலை வென்றெடுப்போம் என்ற முழக்கங்களை முன்வைத்து எஸ்டிபி தன் இலக்கு நோக்கி முன்னேறுகிறது. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியின் மாவட்ட தலைவர் ஆத்தூர் ஃபைசல் ரஹ்மான் அவர்களே, வரவேற்புரை நல்கிய தோழர் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் முகமது ரஃபி அவர்களே, எனக்கு முன்னாலே மிகச்சிறப்பாக உரைகளை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே, எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பேச்சாளர் ஐயா முகமது ஹுசைன் அவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மண்டல தலைவர் ஐயா எஸ் அமீர் பாஷா அவர்களே, மண்ணில் தான் நாம் வாழ்ந்தோம், நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், சமமாக வாழ்ந்தார்கள், ஏற்றத்தாழ்வில்லாமல் வாழ்ந்தார்கள். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வடக்கில் இருந்து பார்ப்பனர்கள் இங்கே வந்தார்கள். வாயில் சமஸ்கிருதமும் கையோடு வர்ணாசிரம கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு திட்டத்தோடும் வந்தார்கள். மேல்தட்டு மன்னர்கள் அவர்களுடைய மந்திரங்களை பார்த்து பிரமித்து போனார்கள். 50 பார்ப்பனர்கள் சமஸ்கிருதத்தில் முழங்கும் போது வாயை பிளந்து கொண்டு கேட்டார்கள். நிலவுடைமை சமூகம் என்பது உருவாக்கம் பெற்றிருந்தது. நிலவுடைமையாளருக்கு உழைப்பை கசக்கி பிடிவதற்கு ஏற்ற ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. அப்பதான் இந்த சாதிய கட்டமைப்பு என்பது உருவாக்கம் பெறுது. நீ இந்த சாதியில பிறந்துட்டதுனாலேயே பலனை கருதாம வேலை செய்யணும், அப்பதான் நீ அடுத்த பிறவியில நல்ல சாதியில பிறப்ப, இல்லைன்னா நாயா பிறப்ப என்று கற்பித்தார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய 14ஆம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையிலே அழகான முறையிலே ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தை நாம் இங்கே நடாத்தி கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த அரங்கத்தில் வைத்திருக்கிறீர்கள்? பொதுக்கூட்டம் ஏன் பொதுவெளியிலே வைக்கப்படவில்லை என்று கேட்ட பொழுது, மழை வந்து மக்கள் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த அரங்கத்திலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு கூட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னாலும் கூட மழை நமக்கு அருளாக இருக்குமே அன்றி இடையூறாக ஒருபோதும் இருக்காது என்பதை இந்த நல்ல தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தக்கூடிய ஆத்தூர் ஃபைசல் ரஹ்மான் மாவட்ட தலைவர் அவர்களே,
சிறப்பான முறையிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய எம் முகமது ரஃபி அவர்களே, தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாகுல் ஹமீத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் நீங்கள் ஒரு இனப்படுகொலை உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டிய அருமையான அண்ணன் பேராசிரியர் டி ஜெயராமன் அவர்களே, தமிழ் மண் தன்னுரிமை இயக்கத்தின் தலைவர், எனக்கு முன்னால் உரையாற்றிய வழக்கறிஞர் வேலு குபேந்திரன் அவர்களே, பாயிசா விமன் இந்தியா மூவ்மெண்டினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏஎம் பாயிசா சபீகா அவர்களே, விமன் இந்தியா மூவ்மெண்டின் மாநில செயலாளர் சகோதரி தஸ்லிமா ஷரீப் அவர்களே, மாவீரன் குரு வன்னியர் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜிகே மணி அவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மண்டல தலைவர் எஸ் அமீர் பாஷா அவர்களே, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் அவர்களே, மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் என்னோடு பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களே, மற்றொரு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களே, மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாய்மார்களே, எனக்கு தொண்டை கொஞ்சம் பிரச்சனை. இன்னைக்கு எங்களை எல்லாம் எஸ்டிபி கட்சியெல்லாம் சிறப்பாக வழிநடத்தி செல்லுகிற ஆற்றல் மிகுந்த தலைவர் மரியாதைக்குரிய நெல்லை முபாரக் அவர்கள் இந்த கூட்டத்திலே உரையாற்றுவதற்காக இருந்தார்கள். எனவே அவரை எதிர்பார்த்து அவரோடு இங்கே கட்சியினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த சமூகம் முன்னேற வேண்டும், இந்த தேசம் செழிப்படைய வேண்டும், இந்த தேசத்தில் ஒற்றுமை கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் போராடுகிற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவனாக தினந்தோறும் தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர், தன்னுடைய தாய் மரித்த போதும் கூட கடமை தவறாமல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வீட்டிற்கு சென்றவர் தான் எஸ்டிபி கட்சியினுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள். ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த நிகழ்விலே நீங்கள் சென்று பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன். வரும்பொழுது சிதம்பரத்தில் தொழுது அவசர தொழுகை சிதம்பர பள்ளியில் அங்கே சந்தித்த தோழர்கள் சொன்னார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், மயிலாடுதுறைக்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த தோழர் சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அறிவார்ந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக உங்களுடைய உரைகளை உற்று கேட்பார்கள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னது பொய்யா இல்லையா என்று மீட்டிங் முடியும் போது தெரியும். அவர் சொன்னது பொய்யா இல்லையா அப்படிங்கிறது இந்த மீட்டிங் முடியும் போது தெரியும். நீங்க கவனிக்கிறீங்களா அல்லது நீங்களே பேசிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, அண்ணன் தோழர் ஜெயராமன் அவர்கள் உரையாற்றும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், பாசிசம் இந்தியா முழுவதும் அவர்கள் விதைத்திருக்கிறார்கள், இப்பொழுது அறுவடைக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நாம் சொல்லுகிறோம், பாசிசம் விதைத்தது இந்த மண்ணிலே முளைத்தது பதர்தானே தவிர நெல் மணிகள் அல்ல. அந்த பதர்களை தூக்கி எறிவதற்காகத்தான் 14 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தேச
தேசத்தில் பிறந்த சிங்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை நாம் பறைசாற்றுகிறோம். அன்பிற்குரியவர்களே, எண்ணி முடிக்க முடியாத நட்சத்திரங்களைப் போல, அள்ளி அளவிட முடியாத கடல் அலைகளைப் போல, நீரைப் போல தேசத்திலே ஏராளமான அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, வீதிக்கு ஒரு கட்சி, சாதிக்கு ஒரு கட்சி மோதிக்கொண்டிருக்கும் பொழுது, சத்தமில்லாமல் ஒரு கட்சி இந்த மண்ணிலே பிறந்தது. 14 ஆண்டுகளுக்கு முன்னால் சத்தமில்லாமல் பிறந்த இந்த கட்சி இன்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது சத்தம், எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ. மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அறிஞன் சொல்லுவான், ஒருவருடைய சொல் பேசுவதில்லை, ஆனால் செயல்கள் பேசப்படுகிறது என்று. எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரைக்கும் பேசுவது எமது வேலைகள் அல்ல, செயல்படுவதுதான் எமது வேலைகள். எம்மை பற்றி நாங்கள் சொல்வதில்லை, எங்களை பற்றி சொல்லுகிறார் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லாம் கேட்கிறீர்களா? நீங்கள் யாரோடாவது கூட்டணி போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ ஒரு கவுன்சிலரையோ பெற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று நீங்கள் கேட்கின்றீர்களே. அண்ணன் திருமாவளவன் சொன்னார், சட்டமன்றத்தில் எஸ்டிபிஐ உறுப்பினர் இல்லை, பாராளுமன்றத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய உறுப்பினர் இல்லை, ஆனால் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எஸ்டிபிஐ பேசப்படாத நாடுகள் என்று சொன்னார். எஸ்டிபிஐ 14 ஆண்டுகளில் எதை சாதித்திருக்கிறது என்று சொன்னார். நாங்கள் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் சென்றுதான் உங்களுடைய உரிமைகளை கேட்க வேண்டும் என்பதல்ல. இங்கிருந்து இந்த மயிலாடுதுறையின் வீதியில் இருந்து அரங்கத்தில் இருந்து நாங்கள் குரல் கொடுத்தால் நாடாளுமன்றத்தில் கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அன்பிற்குரியவர்களே, எம்முடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய KKSM தகரான் பாக்கவி அவர்கள் 2017 புதிய திராவிட மாடலினுடைய தலைவராக, புதிய திராவிட மாடலினுடைய முகவராக, விளம்பர தூதுவராக இன்று இருக்கிற தமிழகத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய கூட்டத்தில் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட பொழுது சொன்னார், எஸ்டிபிஐயின் பணிகளை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் என்று சொன்னார். ஒரு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு சாதாரண ஒரு கட்சியை பார்த்து, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய பணிகளை பார்த்து, உங்களுடைய தொண்டர்களினுடைய உழைப்பை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் என்று சொன்னார். ஒருவேளை அந்த பொறாமையினால தான் கூட்டணி சேர்க்கவே வேண்டும் தெரியுது. அது மட்டுமல்ல, நேற்று நம்ம ஒரு விருது வழங்கும் விழாவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய நெல்லை முபாரக் அவர்கள் தலைமையிலே சென்னையிலே நடத்தி கொண்டிருந்த பொழுது, திராவிட கழகத்தினுடைய போர்வாள் என்று போற்றப்படுகிற மரியாதைக்குரிய மாமா வைகோ, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த வைகோ அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த மாமா சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என்ற மாநிலத்திலே கம்பீரமாக சொன்னார், வெள்ளமா, மழையா, புயலா, இயற்கை சீற்றமா, நாங்கள் கூட வரமாட்டோம். அந்த சீற்றங்கள் வருவதற்கு முன்னால், அந்த வெள்ளங்கள் வருவதற்கு முன்னால், அந்த மலைகள் வருவதற்கு முன்னால் எஸ்டிபிஐ தொண்டர்கள் இருப்பான் என்று சொன்னார். இதைத்தான் எஸ்டிபிஐ சாதித்திருக்கிறது. நாங்கள் சாதித்தோம் என்று நாங்கள் சொல்லவில்லை, சாதித்ததை, சாதிப்பதை பார்த்ததை தலைவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே,
அருமை தலைவர்களே, மாவோ சொல்லி காட்டினார், in building a new society, revolutionizing the thinking of the people. நீங்க ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க போகிறீர்களா? நீங்கள் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க போகின்றீர்களா? அப்படி உருவாக்குவதற்கு முன்னால் மக்களின் சிந்தனையை மாற்றுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மக்களுடைய சிந்தனைகளை மாற்றிதான் இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நிற்கிறது இந்த மண்ணில். அதனால் தான் பாசிசம் பதறுகிறது. சும்மா பயப்படல. ஏன் திமுகவை பார்த்து பயப்படாத பாசிசம், அதிமுகவை பார்த்து பயப்படாத பாசிசம். இந்தியாவிலே பாரம்பரியமாக 1885 தொடங்கிய காங்கிரஸ் கட்சியை பார்த்து, ஆடம் அக்டேவின் ஹியூமர் தொடங்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியை பார்த்து பயப்படாத பாசிசம் எதற்காக சாதாரண எஸ்டிபிஐ கட்சியை பார்த்து பயப்படுகிறது என்று சொன்னால், அவன் புதிய சமுதாயத்தை அல்ல, அந்த சமுதாயத்தினுடைய உணர்ச்சிகளை, அந்த சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா 14 ஆண்டுகளில் புரட்சி போட்டிருக்கிறது. அதனால பயப்படும். அன்பிற்குரியவர்களே, மேலாண்மையிலே ஒரு மொழி உண்டு. மேலாண்மையிலே ஒரு மொழி உண்டு. ஒரு புலியை, அந்த புலியை பூனை போன்று நாம் வளர்த்தால், அது பூனை என்று தட்டிக்கொண்டே இருந்தால் அந்த புலி கூட பூனையாக மாறிவிடும். இது மேலாண்மையில் சொல்லுகிறார்கள். நல்ல தகுதியும் திறமை வாய்ந்த ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் இருப்பார்கள், ஆற்றல் மிகுந்த மேலாளர்கள் இருப்பார்கள் கம்பெனிகளிலே. ஆனால் அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காமல், உரிய மரியாதை கொடுக்காமல் அவனை தட்டி வச்சிருவான். கொஞ்ச நாள் பார்த்தா உண்மையிலே அவன் மந்தமாயிடுவான். அதுபோன்றுதான் அரசியலிலே இதை திருப்பி போட்டு பாருங்கள். பூனையை பூனையாக சொன்னால் புலி பூனையாகி விடுவது போல, பூனையை புலி என்று சொன்னால் புலியாக நாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம் அல்லவா? அப்படித்தான் இந்த மண்ணிலே பாசிசம் மிகப்பெரிய புலி என்று பயம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த மண்ணிலே 14 ஆண்டுகளுக்கு பிறந்த இந்த குழந்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் சொன்னது, அது புலி அல்ல, பூனை என்று இந்த மக்களுக்கு உணர்த்தி காட்டியது. இப்ப யார் பயப்படுறா? அந்த யாரை புலி என்று சொன்னீர்களோ அந்த புலி, அது புலி இல்லடா, அது பூனை என்று இந்த மண்ணிற்கு அடையாளம் காட்டியதனால் உண்மையான புலிகளாக இருக்கக்கூடிய, உண்மையான சிங்கமாக இருக்கக்கூடிய இதோ நம்முடைய எஸ்டிபிஐ கட்சியை பார்த்து, செயல்களை பார்த்து அஞ்சுகிறது பாசிசம். நீ என்ன வேணாலும் பண்ணு. ஐயா சொன்ன மாதிரிதான், ஏதாவது பிரச்சனைனா புல்டோசர் அனுப்புவான், ஏதாவது பிரச்சனைனா ஈடி அனுப்புவான், ஏதாவது பிரச்சனை சொன்னா வழக்கு போடுவான், ஏதாவது பிரச்சனை என்றால் கைது செய்வான். நீ எதை செய்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு இந்த மண்ணிலே ஒரு படை உண்டு. அதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அன்பிற்குரியவர்களே, பாசிசத்தை திமுக எதிர்க்கிறதா? இதான் நம்மகிட்ட கேள்வி. ராபின்சன் பூங்காவிலே அறிஞர் அண்ணா உட்பட 5 பேர் திமுகவை உருவாக்கிய பொழுது அண்ணா பேசிய சொற்பொழிவிலே சொன்னார், நாங்கள் பாசிசத்திற்கு எதிராக களமாடுவோம், பாசிசத்தோடு எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். ஆனால் ஐயா சொன்னார்கள், மிக அழகாக சொன்னார். அவர் சொல்றதுல நீங்க கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இவர்கள் அரசியலிலே கூட்டணி என்று ஒட்டிக்கொள்வார்கள், கொள்கைகளை விட்டு விடுவார்கள் என்று. அப்படி இந்த மண்ணிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே இந்த பாரதிய ஜனதா காலொன்றுவதற்கு காரணம் என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதிமுக அவர்களோடு கூட்டணி வைத்தது. பாசிசத்தை உண்மையில் இந்த மண்ணிலே யார் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் யாரும் எதிர்ப்பதில்லை. எல்லோரும் அவர்களோடு சமமாக சமரசத்தோடு போகிறார்கள்.
என்ன காரணம்? சிங்கம், புலி, சிறுத்தை, கள்ளப்புலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லோருமே சர்க்கஸ் சிங்கங்களாக இருக்கிறார்கள். சர்க்கஸ் சிங்கம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சிங்கம், கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம், அது என்ன நினைச்சதுன்னு சொன்னா, நம்ம அடைச்சு வச்சிருக்காங்க, நம்ம தப்பிச்சு காட்டுக்கு போயிருந்தோம், காட்டுல போய் நம்மளும் சுதந்திரமா வேட்டையாடணும்னு நினைச்சது. சர்க்கஸ் கூண்டில் இருக்கக்கூடிய சிங்கம் திறந்தப்போ ஒரு நாள் ஓடி போயிடுச்சு, காட்டுக்கு போயிடுச்சு. காட்டுக்கு போய் பார்க்குது, ஒன்னும் வேட்டையாடல, வேட்டையாட முடியல. மானோ அல்லது முயலோ எதுவுமே கிடைக்கல. சர்க்கஸ் சிங்கம் பார்த்தது, நம்ம கூண்டில் இருக்கும் போது கூண்டுல வந்து நேரடியா சாப்பாடு கிடைச்சது, நேரடியா சாப்பாடு கிடைச்சது. இப்ப நம்ம உணவுக்கு வேட்டையாட வேண்டி இருக்கிறது, இது நமக்கு ஒப்பேரா அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் அதனுடைய உண்மையான தன்மையை மறந்து திருப்பி சர்க்கஸுக்கே வந்துடுச்சு. சர்க்கஸ் குள்ள வந்தவனுக்கு அந்த பயணம் பூரா பாசக்கார சிங்கம், போன சிங்கம் எப்படி வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு கூண்டுல அடைச்சு வச்சுட்டான். இது மாதிரிதான் திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாசிசத்தை வேட்டையாட போகிறோம் என்று புறப்படுகிறார்கள். ஆனால் புறப்பட்ட இடத்துக்கே மீண்டும் சர்க்கஸ் கூடாரங்களுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த தேசத்தில் RSS-ஐயும் பாஜகவையும் வேட்டையாடக்கூடிய ஒரு சிங்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எங்களை எந்த கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாது. அதனால்தான் இன்னைக்கு ஊப்பியில் இருக்கக்கூடிய மொட்டப்பைய யோகியில இருந்து, இங்க இருக்கக்கூடிய அறவேக்காடு அர்ஜுன் சம்பத்தில் இருந்து, அண்ணாமலையில இருந்து, ஆளுநர்ல இருந்து, அமித்ஷால இருந்து, மோடியில இருந்து எல்லாரும் சொல்லுகிறார்கள் STPஐ பயங்கரம் 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 என்று. இந்த அயோக்கியர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், 1 கோடி காக்கைகள் ஒன்றாக வந்து கா கா என்று சொன்னால் கர்நாடக சங்கீதமாகி விடுமா என்று சொன்னார் வடமொழியார். 1 கோடி காக்கா ஒண்ணா வந்து நின்று கத்துனா கர்நாடக சங்கீதம் சொல்லி நம்ம ரசிப்போமா? அது மாதிரிதான் RSS, BJP, பாரதிய ஜனதாவினுடைய எத்தனை பிரிவுகள் சொன்னார் இல்லையா, பல நூற்றுக்கணக்கான பிரிவுகள், அத்தனை பிரிவுகளும் இந்த மண்ணிலே வந்து இந்த STPஐ நோக்கி நீங்கள் கதறினாலும் பதறினாலும் ஒருபொழுதும் உங்களுடைய கதறல் சத்தங்கள் தான் கேட்குமே தவிர STPஐ அடங்கி விடாது. துடித்து எழும், மீண்டும் எழும், இந்த மண்ணிலே பாசிசத்தை முடிக்கும். நம்ம முடிச்சிடணும், அவருக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு தேசிய செயற்குழு நடந்திருக்கு. தேசிய செயற்குழு தெலுங்கானால நடந்திருக்கு. பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு. நான் சொல்லல அவங்களை முடிச்சிடணும், அவர் தான் சொல்லியிருக்கார். இன்னும் 30 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகாப்தம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 30 ஆண்டுகள்ல சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முடிச்சிருவோம் என்று சொல்றான். நாம சொல்லல, அவனே முடிவு பண்ணிட்டான் இன்னொரு 30 ஆண்டு. ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த 30 ஆண்டு என்று கனவு காணாதே அமித்ஷா, அந்த 30 ஆண்டு என்று கனவு காணாதே மோடி, நினைத்தால் 3 நிமிடங்களில் கூட உங்களுடைய கதைகளை முடித்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு வரலாறை சொல்லுகிறேன். அமித்ஷாக்களுக்கும் மோடிகளுக்கும் 2ஆம் அலெக்சாண்டர் என்று ஒருவன் இருந்தான். அந்த 2ஆம் அலெக்சாண்டர் ஜார் மன்னன். அந்த ஜார் மன்னன் வேட்டைக்கு புறப்படுகிறான். அவனுடைய மனைவி கேத்தரீனா. அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ரஷ்யா முழுவதும் பேசப்படுகிறது புரட்சி புரட்சி என்று. அந்த ஜார் மன்னனுடைய மனைவி கேத்தரீனா அரசன் வேட்டைக்கு போகிறான். புரட்சி புரட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, என்ன புரட்சியாக இருக்குன்னு ஜோசியக்காரன் வர சொல்றான். ரஸ்புத்தீன் அவன் பேரு. இந்த ரஸ்புத்தீனை கூப்பிட்டு, நீ என்ன எனக்கு கடிச்சு சொல்லுன்னு சொன்ன தீ வளர்த்து யாகம் வளர்த்து ஆவி கிட்ட கேட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு. சரி போயிட்டு ஆவி வளர்த்தா, தீய வளர்த்தா, நெய்ய ஊத்துனா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ரஸ்புத்தீன் வந்தான். கேட்டீங்க, நான் கேட்டா என்னடா சொல்லிச்சு ஆவின்னு. அவன் வந்து சொன்னான், இன்னும் 1000 வருடங்களுக்கு ரஷ்யாவை ஒன்றுமே செய்ய முடியாது, அலெக்சாண்டரை ஒன்றுமே செய்ய முடியாது, ஆவி சொல்லிடுச்சின்னு சொன்னான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த உலகத்தை உலுக்கிய 10 நாட்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை
ஒருத்தர் எழுதினார். அவர் சொல்றாரு, மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். என்ன நடந்தது என்று சொன்னால், அலெக்சாண்டருடைய வேட்டைக்கு சென்ற அலெக்சாண்டருடைய குதிரையின் குழம்பு சத்தம், கால் சத்தம் அடங்குவதற்கு முன்னால் ஜார் மன்னருடைய ஆட்சி தூள் தூளாக போனது என்று சொன்னார். என்ன சொன்னா? 1000 வருடங்கள் சொன்னார். அவன் வேட்டைக்கு போன வீட்டுக்கு திரும்ப ஜார் மன்னருடைய ஆட்சி தலைகீழாக கவிழ்ந்து போச்சு. அதே நிலை இந்த RSS பாஜக சங்க பரிவாரங்களுக்கு இந்த தேசத்தில் நேரும். அதற்காகத்தான் இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டிருக்கு. போய் எம்எல்ஏ ஆகணும், போய் எம்பி ஆகணும், போய் கவுன்சிலர் ஆகணும், வெள்ள சட்டையை வரப்பா போட்டு மக்கள் முன்னாடி நின்று சீன் போடணும், இதுக்கு கிடையாது. சோசியல் சேஞ்ச், ஒரு சமூக மாற்றம் எப்படி வரும் என்று சொன்னால், அந்த சமூக மாற்றத்திற்கு முன்னால் அந்த சமூகத்திலே அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமூகமோ, தலித் சமூகமோ, அல்லது இந்த பிற இடைநிலை சாதி, நாடார், தேவர், கோனார், தலித், பல்லர், பறையர் என்று இருக்கக்கூடிய எந்த சாதி இடத்திலும் அரசியல் விழிப்புணர்வு என்பது இருந்ததா? கிடையாது. ஐயா சொன்னார்ல, 97% நம்ம அமீர் என்ன சொன்னார்? 97%க்கும் 3%க்கும் இடையேயான போர் என்று சொன்னார். அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக முடியவில்லை, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக முடியவில்லை, நீங்கள் IAS ஆபீசராக முடியவில்லை, நீங்கள் காவல்துறையின் உயர் பதவிக்கு செல்ல முடியவில்லை, நீதிமன்றங்களுடைய உயர் பதவிக்கு செல்ல முடியவில்லை, ராணுவத்தினுடைய உயர் பதவிக்கு செல்ல முடியவில்லை. அப்படியானால் அந்த அதிகார மாற்றம், ஸ்டாலின் போயிடுவார் பதவியை விட்டு, அடுத்து எடப்பாடி வருவார், OPS வருவார், EPS வருவார், பிஜேபி அண்ணாமலை எல்லாரும் வருவாங்க, போவாங்க. அரசியல் அதிகாரி சொல்றாங்கல்ல, என்னதான் இருந்தாலும் 5 வருஷம் அப்புறம் நீ போயிடுவ. ஆனா அதிகாரி எங்க இருப்பான்? அதிகாரி எங்க இருப்பான்? உங்களை தான் கேட்கிறேன், கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. அந்த அதிகாரத்தில் நீ இருக்கிறியா? இதுதான் கேள்வி. அந்த அதிகாரத்திலே இந்த சமூகம் இருக்கிறதா? தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கிறதா? பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கிறதா? எதிலுமே இல்லாம ஒரு அரசியல் அதிகாரத்தை வருகிறேன் என்று சொன்னால் அது சமூகத்தினுடைய மாற்றமாக இருக்காது. இதைத்தான் RSS செய்தது, இதைத்தான் பிஜேபி செய்தது. அதை உடைத்துதான் இந்த சமூகம் முன்னிலை பெற வேண்டும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று வீதிதோறும் முழங்குகிறோம். எனவேதான் முடக்குவதற்கு பாசிசம் துடிக்கிறது. எனவேதான் அழைக்கிறோம், ஏ சமுதாயமே வாழுங்களோடு என்று. புரியுதா? வெறும் அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, அதிகாரத்தில் உள்ள வட்டத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அண்ணன் சொன்னது போன்று அக்னிபாத். ஆட்சி விட்டு நாளைக்கு போயிடுவான், நாளைக்கு காங்கிரஸ் வந்துடும். ஆனா ராணுவம் போகுமா? ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் போயிடுவானா? போவானா? இருப்பானா? அங்கேதான் இருப்பான். அவருடைய மூளையில் என்ன இருக்கிறது? அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது? இன்ஸ்பெக்டர், நீதிபதி, ஜட்ஜி, அதே ஒரு பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லோருடைய மூளையிலும் அவர்களுடைய சித்தாந்தம் இருக்கிறது. ஏன் வேலூர் இப்ராஹிமுடைய மூளையிலும் இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்கள் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் மூளையிலும் இருக்கிறது. இடைநிலை சாதி என்று சொல்லக்கூடிய அத்தனை மக்களின் மூளையிலும் அவர்கள் சித்தாந்தத்தை புகுத்தி இருக்கிறார்கள். அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக ஒரு சமதர்ம சித்தாந்தத்தை, ஒரு சோசலிச சித்தாந்தத்தை இந்த நாடு இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன், சீக்கியர் அனைவருக்குமான ஒரு நாடு என்கிற சித்தாந்தத்தை நாம் புகுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. வெறும் அரசியல் அதிகாரத்திற்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு சமூகம் எதை செய்தாலும் அவர்கள் மோசமானவர்கள், பயங்கரமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு ரொம்ப பயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி முக்காடு போட்ட பொம்பளைகளை பார்த்தான், இந்த மாதிரி முக்காடு போட்ட பெண்களை பார்த்துதான் அவர்கள் பயப்படுகிறார்கள். இது அடிமையின் அடையாளம் என்று அவர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் கல்வி அறியவற்றவர்கள், முஸ்லிம் பெண்கள் உரிமைகளுக்காக போராடி
முஸ்லிம் பெண்கள் வீதிகளிலே வந்து தங்களுடைய உரிமைகளை கேட்க மாட்டார்கள். முஸ்லிம் பெண்கள் என்ன நடந்தாலும் அவர்கள் வீதிகளுக்கு வரமாட்டார்கள் என்று இந்த பொது புத்தியில் திணிக்கப்பட்டிருந்தது. சாதாரண நம்ம கூட பழகக்கூடிய இந்துக்களும் கூட முஸ்லிம்களுக்கு அறிவு கிடையாது. முஸ்லிம் பெண்களுக்கு நீங்கள் அடக்கி வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் முடக்கி வைத்திருக்கிறீர்கள் என்ற கருத்துக்களை பதிவிட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். 14 ஆண்டுகளை கழித்து சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது. இங்கே ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த சமுதாய மாற்றம் அவருடைய அடிவயிலை எடுக்கிறது. முதல் மதிப்பெண் எடுத்து ஒரு முஸ்லிம் சகோதரி முட்டாப்பைகளே மூளை வணங்கியது உங்களுக்கா எங்களுக்கா என்று இன்றைக்கு ஒரு சமூக புரட்சியை கல்வியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய புரட்சி அவர்களுடைய வயிறுகளிலே நெருப்பை அணி வீசுகிறது. இதைத்தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் வந்த பொழுது சபூர் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய 3 மாத கர்ப்பிணி சகோதரி சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீடுகளில் என்ன சொல்லுவோம்? மனைவியோ தாயோ தங்கையோ சகோதரியோ என்ன சொல்லுவோம்? பார்த்து உட்காரு. குழந்தை கருவாகக்கூடிய நேரம், தாய்மையை உலகிற்கு அடையாளப்படுத்தக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே அந்த குழந்தையை நீ பாதுகாப்பாக கொண்டு வர வேண்டும், கவனமாக கொண்டு வர வேண்டும். உன்னுடைய தலைமுறை வாரிசு என்று எப்படி பக்குவமாக பார்த்துக் கொண்டிருப்போம். அந்த சூழ்நிலையிலே ஒரு இஸ்லாமிய சகோதரி முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு முஸ்லிம்களுடைய உரிமையை கேட்டு வீதியிலே வந்து நின்று போராடுகிறார் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய சமூக புரட்சியை இந்த மண்ணிலே ஏற்படுத்தியது யார்? இதுதான் பாசிசம் சிந்திக்கிறது. அந்த சகோதரியை கொண்டு போய் சிறையிலே போட்டார்கள். எத்தனை வழக்குகள் தெரியுமா? எத்தனை வழக்குகள்? கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முன்ன நிறைய பேர் எந்திரிச்சு போயிட்டோம். ஏன் நான் வந்துட்டேன், என் புள்ள வெளியே போய்க்கா, வீட்டுக்கு வருவான், சாப்பாடு கொடுக்கணும். நான் வந்துட்டேன், என் கணவர் வேலைக்கு போயிருக்கிறார், இப்ப வருவார், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். வயதான தாய் வீட்டிலே இருக்கிறார், வயதான தந்தை இருக்கிறார், அவர்களை எல்லாம் கவனிக்க வேண்டும். சமுதாய கடமைக்காக சிறிது நேரம் இருந்துவிட்டு என்னுடைய வீட்டினுடைய பொறுப்பை கவனிக்க வேண்டும் என்பதற்காக சென்று விடுகிறோம். இத்தனை பிரச்சனைகள் ஒரே ஒரு நாள் 3 மணி நேரத்திலே நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பெண்ணென்றும் பாராமல் சிறையிலே தள்ளியது இந்த RSS சங்க பரிவார கும்பல். ஏன் தெரியுமா? இதை பார்த்து எந்த சகோதரியும் வீதிக்கு வரக்கூடாது என்று இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன். நீங்கள் வீதிக்கு வந்து போராட தயாரா இல்லையா? நாம் சொல்லுகிறோம், உன்னுடைய அடக்குமுறைகள் எங்களை ஒடுக்க முடியாது என்பதை எங்களுடைய பெண்கள் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார்கள் என்பது. அந்த சகோதரி ஐக்கிய நாடுகள் சபை இந்தியாவை பார்த்து சொன்னது மனித உரிமை மீறல். ஒருத்தன் சிம்பு ஒரு பாட்டு பீப் பாடாது, அது ஆபாசமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த சிம்புவுக்கு எதிராக மாதர் சங்கம் மகளிர் சங்கம் என்று இந்தியாவிலே நிலவரப்படுத்தியது. ஆனால் ஒரு 3 மாத கர்ப்பிணி சிறையிடப்பட்ட பொழுது அந்த சகோதரிக்காக இந்த தேசத்திலே இந்தியாவிலே குரல் கொடுப்பதற்கு எந்த நாதியும் இல்லை. இதுதான் இந்த தேசத்தின் மதச்சார்பின்மையா? அதே போன்றுதான் அப்பொழுது சொன்னது ஐக்கிய நாடுகள் சபை. அந்த சபூர் சர்க்காருடைய விஷயத்திலே இந்தியாவுடைய அரசு அத்துமீறி செயல்பட்டு இருக்கிறது. அவருடைய பேச்சுரிமை எழுத்துரிமை அவருக்கு உண்டு. அந்த பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் பெண்ணென்றும் கூட பாராமல் இந்த பாசிச அரசு அவரை சிறையிலே தள்ளிருக்கிறது. இப்படிப்பட்ட அயோக்கிய பெயர்கள் தான் சொல்லுகிறார்கள் முத்தலா முஸ்லிம் பெண்களுக்கானது, நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று மோடி சொல்லுகிறார். மோடியை பார்த்து நாம் சொல்லுகிறோம், நீங்கள் சென்று நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்களே ரோட்டிலே, அந்த உங்களுடைய மனைவி அவருடைய கண்ணீரை போய் தொடச்சி விட்டு வா. அடுத்ததாக அஃப்ரீன் ஃபாத்திமா, எப்படிப்பட்ட இந்த சமூகத்திலே
இந்த சகோதரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிந்திக்கணும். அவர்கள் வழக்குகள் அவர்களை எதுவும் செய்யவில்லை. அவர்கள் மீது ஆபாச வழக்குகளை போட்டார்கள். நம்முடைய இஸ்லாமிய சிறுபான்மை சகோதர பெண்மணிகளை யார் களத்திலிருந்து போராடினார்களோ அவர்களுடைய புகைப்படங்களை இணையதளத்திலே பதிவிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்று விலை பேசினார்கள். ஒரு சிறுபான்மை சமூகத்தை அடக்குமுறைக்கு கொண்டு வருகிறார்கள். போராடுவதற்கு வந்தால் உன்னுடைய புகைப்படம் இணையதளத்திலே அச்சேற்றப்படும், நீ ஆபாச பெண்மணி என்பதை நாங்கள் அரங்கேற்றுவோம் என்று அப்படி ஒரு அயோக்கியன் சென்றார். அவனுக்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? சின்ன பையன் முதல் தலைமுறை குற்றவாளி, இவனை சிறையிலேயே வைத்திருந்தால் இவனுடைய எதிர்காலம் பாழாக போகும், எனவே இவனை மன்னித்து விடுதலை செய்கிறோம். எப்படிப்பட்ட செயல்! ஒரு பெண்ணை, போராட்ட களத்திலே இருக்கிற ஒரு பெண்ணை ஆபாசமாக வடிவமைத்து சித்தரித்து இணையதளத்தில் விடுவதற்கு மிகப்பெரிய மூளை வேண்டும். மதன் என்று ஒருவனை இங்கே சிறையிலே தள்ளி இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல. ஆபாச இணையதளத்தில் கேம் அப்படின்னு, ஆனால் இங்கே உடனடியாக விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்ரீன் பாத்திமா போராடியதற்காக அவருடைய வீடு புல்டோசரால் இடித்து நொறுக்கப்படுகிறது. இடித்து நொறுக்கப்பட்டது பெரிய செய்தி அல்ல பாசிசத்திற்கு. ஆனால் புல்டோசரை வைத்து இடித்ததை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியை அந்த அப்ரீன் பாத்திமா இந்த பாசிச அரசுக்கு அறைகூவல் விடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? ஓ பாசிச அரசே, என்னுடைய வீட்டை இடித்தவுடன் அதை கண்டு நான் கதற வேண்டும், அதை பார்த்து நீ ரசிக்க வேண்டும், சிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த சிரிப்பை கூட, அந்த மகிழ்ச்சியை கூட இந்த அப்ரீன் பாத்திமா உனக்கு தரமாட்டார். முடியல. எப்படிப்பட்ட, எந்த அளவிற்கு வீர பெண்மணிகள் நாம் பேசி இருக்கிறோம். சகாபிய பெண்மணிகளை ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்று சொல்லுகிறார்கள், ஹஜரத் பேகம் மெஹர் என்று சொல்லுகிறார்கள், அதே போன்று நாச்சியார் என்று சொல்லுகிறார்கள். இவர்களை எல்லாம் நாம் பார்த்ததில்லை. ஆனால் அவர்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே சபூர் சர்க்காரும் அப்ரீனும் இன்றைக்கு களத்திலே நிற்கின்றார்களே, இதுதான் இன்றைக்கு பாசிசத்தை பதற வைக்கிறது. அந்த பதற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த மண்ணிலே முளைத்ததுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அன்பிற்குரியவர்களே, இன்னும் சொல்லிவிட்டார்கள், ஏற்கனவே குறித்த நேரத்தில் முடித்துவிட வேண்டும் என்று. அன்பிற்குரியவர்களே, ஃபியர் அப்படின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்னு, forget everything and run, எல்லாத்தையும் மறந்துவிட்டு ஓடணும். அப்படி இல்லைன்னா face everything and rise, அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். இந்த சமூகத்தை பார்த்து, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம், தலித் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், பழங்குடி சமூகம், இந்து, நாடார், கிறிஸ்தவர், கோனார் என்ற இதர அனைத்து சாதி மக்களையும் பார்த்து நாம் கேட்பது, பாசிசத்தை பார்த்து ஓட வேண்டுமா அல்லது எதிர்கொள்ள வேண்டுமா? எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக களத்திலே நிற்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சொல்லுங்க, உங்க குரல் தான் மோடிக்கு கேட்கிற, காது கிளி நமக்கு ரத்தம் வரும். சொல்லுங்க. ஓட மாட்டோம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒண்ணு ஓடு. அதுதான் அவன் சொல்றான். கபஸ்தான், பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஆடியன்ஸா கூட சொன்னாரு, டேய் என்னடா கபஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும், அது என்னங்க மாமியார் ஊடாடா, எங்க போ சொல்ற, இதுதான்டா எங்க ஊரு, இந்துஸ்தான் தான்டா மேரா ஊரு, நீ வேணா போடா நேபாளத்தை பார்த்து, நீ வேணா போடா பாகிஸ்தானை பார்த்துன்னு சொன்னாரு. ஒண்ணு ஓட முடியாது. இல்லை என்று சொன்னால் எதிர்த்து போராட வேண்டும். நாம் இந்த மண்ணிலே எதிர்த்து போராடுவதற்காக மட்டுமே இந்த தேசத்திலே உருவாக்கப்பட்டதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று இந்த தேசத்திற்கு நாம் அறிமுகப்படுகிறோம். வாருங்கள் எங்களோடு என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஏன் இதை பாசிசம் செய்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் 8 ஆண்டு காலம் மோடி ஆட்சி செஞ்சிருக்கிறார். அண்ணன் ஜெயராமன் அவர்கிட்ட கேட்டா ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, அவரும் இந்து தான். இந்து தானே?
சட்டப்படி தானே. இந்த நாட்டுல இந்து யாரு முஸ்லீம் யாருன்னு கேட்டா சொல்லிடுவோம். முஸ்லீம்கள் யாரு அரசியலமைப்பு சட்டத்துல சொல்றான், முஸ்லீம்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். இந்துக்கள் யாரு அப்படின்னு கேட்டா யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, யார் சீக்கியர் இல்லையோ, இவர் இல்லாதவர்கள் பூரம் இந்துக்கள் அப்படின்னு சொல்றான். புரியுதா? இப்ப அவர் சொன்னார்ல 97%க்கும் 3%த்திற்கும் இடையே போட்டி என்று சொன்னால், காஞ்சி பெரியவா சொல்றா, நல்ல வேலை பிரிட்டிஷ்கார நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, வைஷ்ணவா, அதே மாதிரி வேற நிறைய தெரியல எனக்கு, வைஷ்ணவா, முருக பக்தரு, அதே மாதிரி சிவபக்தரு, அப்புறம் கோயில சின்ன சின்ன சாமிகளை கும்பிடக்கூடிய எல்லாரும் பிரிஞ்சு கிடந்தோம். நம்ம என்ன கேட்கிறோம், அல்லாஹ் வணங்குறவன் முஸ்லீமு, ஜீசஸ் வணங்குறவர் கிறிஸ்தவரு, அப்புறம் சிவபெருமான் அவரு ஒரு கடவுள் தானே, அவருக்கு வணங்குறவர் சிவபக்தர் தானே சொல்லணும், முருகனை வணங்கினா முருக பக்தர் தானே சொல்லணும், அதே மாதிரி கிருஷ்ணரை வணங்கினா கிருஷ்ண பக்தர் தானே சொல்லணும், ராமரை வணங்கினா ராம பக்தர் தானே சொல்லணும். அது எப்படிடா ராமனை, கிருஷ்ணனை, விஷ்ணுவையும் சிவனையும் வணங்கக்கூடிய எல்லாரையும் சேர்ந்து இந்துக்கள் அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா, இது பிரிட்டிஷ்கார நம்மளுக்கு செய்த பெரிய பாக்கியம் உண்டோ அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எல்லாரையும் இந்துக்கள் சொல்லிட்டு நாங்கள் அதிகமான சதவீதத்தில் இருக்கிறோம் என்று பிரிட்டிஷ்காருடைய சூவை நக்கி நாடாருடைய இடத்தை புடுகிறவன் பார்ப்பன பாசிஸ்ட், தேவருடைய இடத்தை புடுகிறவன் பார்ப்பன பாசிஸ்ட், தலித்துகளுடைய இடங்களை பிடிங்கியவன் பார்ப்பனன் பாசிஸ்ட், முஸ்லிம்களுடைய இடங்களை பிடிங்கியவன் பார்ப்பனன் பாசிஸ்ட். முதலாக இந்த இந்து சமூகம் யாரை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார், யார் பாரதிய ஜனதா என்று கொடி பிடித்துக் கொண்டு வருகின்றானோ அவரை நல்ல புது செருப்பு வாங்கி செருப்பால் அடிச்சாங்க. உன்னுடைய உரிமையை பறிப்பது கிறிஸ்தவன் கிடையாது, உன்னுடைய உரிமையை பறிப்பவன் சீக்கியம் கிடையாது, உன்னுடைய உரிமையை பறிப்பவன் இந்துக்களே ஆபத்து, ஓடி வாருங்கள் என்று கூப்பிடக்கூடியவன் எவனோ அவன்தான் உன்னுடைய உரிமையை பறிக்கிறான். இந்த 8 ஆண்டு காலத்துல மோடி இந்துக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காருன்னு ஒரு பட்டிமன்றம் வைப்போமா? அண்ணாமலை தயாரா கேட்கிறோம், அர்ஜுன் சம்பத் தயாரா கேட்கிறோம். ஏன் மோடி கூட வா, எங்களுடைய தேசிய தலைவர் கூட நிப்பாட்டம், பதில் சொல்லிட்டு போன்னு சொன்னா தெம்பு இருக்கா? பத்திரிகைக்காரனை கண்டே பதவியடிச்சு ஓடுறவரு நம்ம பக்கம் வருவாரா? பத்திரிகைக்காரனை கண்டே பத்திரிகைக்காரன் ஓ மை காட் என்னடா உன்ன பேய வந்து நிக்குது, பத்திரிகைக்காரன் தானே வந்து நிக்கிறான், அப்புறம் என்ன ஓ மை காட் அப்படிங்கிறான். ஒரு பத்திரிகைக்காரர்களை சந்தித்து ஒரு பதிலை சொல்ல முடியாத இந்த தேசத்தினுடைய பிரதமர் தான் 56 இன்ச்சு பிரதமர். நேற்று எங்க மாநில தலைவர் சொன்னாரு, 56 இன்ச்சு பெரிய விஷயம் இல்லடா, 56 இன்ச்சு பெரிய விஷயம் இல்லடா, அதுக்குள்ள ஒரு சின்ன இதயம் இருக்கு பத்தியா, அந்த இதயம் தான் பெருசா இருக்கணும்னு சொன்னார். இதயம் இல்லாத ஒரு ஈழப்பிறவிகள் இவர்கள். இந்த தேசம் இரண்டுபட வேண்டும் என்று போராடுகிறார்கள். அவர்கள் விரும்புவது கோட்சேவினுடைய தேசம் உருவாக்க வேண்டும் என்று, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா விரும்புவது காந்தி தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று. காந்தி தேசமா கோட்சேவின் தேசமா என்று இந்த இந்து சமூகம் முடிவெடுக்க வேண்டும். அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்து மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இன்னைக்கு எல்லாம் சட்டம் வருதுல்ல, யாரோ 1-2 பேரு மாத்தி சொல்றாங்கல்ல, அது மாத்தி சொல்லல. அங்கதான் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய, இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட, இந்த மக்களின் மீது அக்கறை கொண்ட 1-2 நம்மள மாதிரி ஒருத்த நீதிபதியா போய் உட்கார்ந்துருப்பாங்க. அவன் தான் என்ன செய்யறாரு, உச்ச நீதிமன்றத்திலிருந்து கருத்து சொன்னார், மறந்து சொல்லல. 1-2 பேர் தான் அங்க இருக்கா, வேற யாரும் இல்ல. உச்ச நீதிமன்றத்தில் இருந்து, ஜனாதிபதி மாளிகையில் இருந்து, பிரதமர் அலுவலகத்தில் இருந்து, ஆளுநர் அலுவலகத்தில் இருந்து, எல்லா இடங்களிலும் அவால்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அந்த அவால்களுக்கு சவால்கள் விடக்கூடிய கட்சி தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதான் அவால்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அப்பப்ப கூப்பிட்டுக்கிறான், நேக்கு ஆபத்து இருக்கு, நீயும் வா, நோக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி. நோக்கு ஆபத்து இல்ல, நோக்கு மட்டும்தான் ஆபத்துன்னு இடைநிலை சமுதாயம், இந்து சமூகம் விழித்துக் கொண்டால் இந்த தேசத்திலே உங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும். தேசத்துல ஏதாவது கிடைக்கிறதா?
அவர்கள் சொல்லுகிறார்கள், அழகாக சொல்லுவார். எப்படின்னா, ஒரு கோமாளி அரண்மனைக்கு வந்தால் அவன் அரசராகிடுவான். உங்களதான் கேட்கிறேன். ஒரு கோமாளி அரண்மனைக்கு வரான், அவன் அரசராகலாம். ஆனா அரண்மனை என்ன செய்யும்? சர்க்கஸ் கூடாம மாறிடும். இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு கோமாளியை கொண்டு நாடாளுமன்றத்தில் வைத்தீங்க, அந்த நாடாளுமன்றம் இன்றைக்கு சர்க்கஸ் கூடாரமாக மாறி போய் கிடக்கிறது. அந்த கோமாளியை இந்த தேசத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. கோமாளி சொல்லுகிறார்கள், முத்தலாக் தடை சட்டம் யாருக்காக? முஸ்லிம் பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்காக. யார் எதிர்த்து போராடுறது? முஸ்லிம் பெண்கள் எதிர்த்து போராடுங்களா அல்லது இந்து சகோதரிகள் எதிர்த்து போராடுறாங்களா? யார் எதிர்த்து போராடணும்? யார் எதிர்த்து போராடணும்? பெண்களுக்கு நல்லெண்ணு கொண்டு வரக்கூடிய சட்டத்தை பெண்கள் எதிர்க்கிறார்கள். வேளாண் விவசாயிகள் சட்டம்னு சொன்ன யாருக்கு தான் கேட்டோம்? வேளாண் விவசாயிகளுக்கு நல்லதுன்னா யார் எதிர்த்து போராடணும்? விவசாயிகள் எதிர்த்து போராடணும். நீட்டு கொண்டு வந்தோம், மாணவர்களுக்கான சட்டம் நல்லதுன்னு சொன்னோம், யார் எதிர்த்து போராடணும்? மாணவர்கள் தான் எதிர்த்து போராடணும். இப்படி இந்த நாட்டில் யாருக்கு பேர கடைசி அக்னி பத்திக்கிட்டு எரியுது. என்று சொன்னார் வைகோ அவர்கள் சொன்னார்கள், பற்றி எரிகிறது நெருப்பு, தேசம் முழுவதும் அக்னியால் நிரம்பி கிடக்கிறது. நான் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது என்று சொன்னார். அக்னி பத்து யாருக்குடான்னு கேட்டோம், சொன்னார் ராணுவ வீரர்களுக்குன்னு. அதை எதிர்த்து யாரு போராடுறா? இங்க இருக்கக்கூடிய அல்தாபா, அப்துல் காதர், பத்திரி மொழினும் ஜெயராமன் அவர்களுமா நம்ம போராடுறோம். களத்துல போய் நின்று தீய வச்சது யாரு? ரயிலுக்கு தீய வச்சது யாரு? பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு தீய வச்சது யாரு? நீ எந்த ராணுவ வீரனுக்குன்னு சொன்னியா அந்த ராணுவ வீரர் தான் போய் தீய வச்சு கொடுத்துறான். நீ யாருக்கு சட்டம் கொண்டு வர? நீ கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அத்தனையும் நீ யாருக்குன்னு சொல்லி அவனுக்கு எதிராக. அதனால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ற இந்த கட்சி, இந்த ஒன்றிய அரசு, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன், எவ்வளவு மோசமானவர்கள் இவர்கள் என்று சொன்னால், பாசிசம் தான் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை சார்ந்தவனையும் கொல்ல தயங்காது. தன்னை சார்ந்தவனையும் கொல்ல தயங்காது. பாசிசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுபுர் சர்மா விவகாரம் பத்தி எரியும் பொழுது உதய்பூரில் கண்ணையாளால் என்று சொல்லக்கூடிய ஒருவனை 2 முஸ்லிம் பாய் போய் கடத்த இருக்கிறார். 2 முஸ்லிம் பாய் போய் கடத்த இருக்கிறாங்க. அந்த பாய் அவ்வளவு தைரியமா அதை என்ன செய்யறாரு? வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்றார். இப்படி ஒரு செய்தி எல்லா வீடியோக்களையும் வருது. நுபுர் சர்மாவை விட்டுட்டாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டாங்க. பெட்ரோல் டீசல் வெளியே விட்டாச்சு, பொருளாதாரம் மண்ணுக்குள்ள போயாச்சு, எல்லாத்தையும் முடித்து விட்ட இந்த அரசு பத்திக்கிட்டு எரியும் போது உதய்பூர் சம்பவத்தை கொண்டு இந்த சிறுபான்மை சமூகம் எவ்வளவு மோசமான சமூகம் என்பதை காண்பிப்பது போன்று 2 பேர் அனுப்பி வச்சிருக்கிறான். டைம்ஸ் நவ் தானே விஜயகுமார், இந்தியா டுடே தெளிவா போட்டான். அந்த கழுத்து அறுத்தது பாய் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சிக்காரனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த 2 பாயும். இந்த 2 பாய் எப்படிப்பட்ட பாயின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய தொப்பி போட்ட தாடி போட்ட பாய் மாதிரி கிடையாது. வேலூர் எப்படி சுத்திட்டு திரியறான் பாருங்க, அவனை மாதிரி பயிற்சி எடுத்த பாய். அந்த பாய்க்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த பாய் இங்க வந்தா இங்க இருக்கக்கூடிய எல்லா நாயும் கூட செருப்பால் அடிக்கும் அப்படிங்கறத தெளிவா இன்னைக்கு போட்டிருக்கிறோம் இந்தியா கூட. அப்போ தங்களுடைய சொந்த நபரை கூட தங்களுடைய கட்சிக்காரனை ஏவி அவனை கழுத்தை அறுக்கக்கூடியதுதான் இந்த பாசிசம். எனவே இந்த பாசிசத்தை எதிர்த்து களமாட வேண்டும் என்று சொன்னார். களமாடவில்லை என்று சொன்னார். இங்கே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைக்கு அதை தயார் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த 8 ஆண்டுல மோடி எதையுமே செய்யல, மக்களுக்கான எதையுமே செய்யல. நீ எதை பற்றியும் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகத்தான் ஒரு முஸ்லீம் சமூகத்தை, சிறுபான்மை சமூகத்தை எதிரிகளாக இந்துக்கள் மத்தியிலே காட்டிக்கொண்டே இருக்கிறது, பூச்சாண்டி காட்டிக்கொண்டே இருக்கிறது. அது இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக இன்றைக்கு தெரிந்துவிட்ட பொழுது அது பல்வேறு தகுதி திட்டங்களை செய்கிறது, மிரட்டுகிறது. அவருடைய சொந்த கட்சி, அவர்களோடு மொத்த கருத்துக்களை கொண்டவர்களையும் கூட சகோதரி சொன்னது போன்று அவர்கள் மகாராஷ்டிரத்திலே அந்த ஆட்சியை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு போட்டிருந்தான் தினமலர் நினைக்கிற ஹெட் நியூஸ், பாரதிய ஜனதா கட்சி திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களை எம்பிக்களுக்கு உதவி செய்கிறது என்று போட்டிருக்கிறார். ஏன் இவர்கள் வாய் திறக்கவில்லை என்று சொன்னால் தங்களுடைய கட்சியிலே எத்தனை பேரை குதிரை பேரம் பேசுவார்கள் என்று தெரியவில்லை என்பது போன்றவர்களுக்கு இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒன்றிய அரசு மக்களுக்கு எதிரான அரசு என்பதை இந்த தேசம் முழுவதும் வீதி வீதியாக சென்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சொல்லும். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இறுதியில் வெல்லும், பாசிசம் தோல்வியை தழுவி ஆரிய கைவன் போனன் கணவாய் வழியாக செல்லும் செல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்பு அளித்த இந்த மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.